பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. ஓஹோ எந்தன் பேபிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நட்சத்திரா அது வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங்கும் சரி விஷுவல்ஸும் சரி நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி விமலோட அடுத்த ஃபிலிம் இன்னைக்கு வந்து பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்சன் எல்தோஸ் அதுக்கப்புறம் மனிஷ் கே தொப்பில் இவங்க 2 பேர் தான் டைரக்ட் பண்றாங்க அந்த படத்தை. அதே மாதிரி குபேரா கேரளா புக்கிங்ஸ் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. ஆப் ஜெய்சே கோய் அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஃபிலிம், மாதவன் நடிக்கிற ஃபிலிம், அது வந்து ஜூலை 11th வந்து ப்ரீமியர் ஆகுது. வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் இந்த கவுண்ட் டவுன் போஸ்டர் தான் வந்துச்சு. சரி, இந்த எஸ்ஆர்கே மேடம் எனக்குமே இன்னைக்குதான் தெரியுமா? சம்யுக்தா மேனன் வந்துட்டு பூரி ஜெகநாத் விஜய் சேதுபதி ப்ராஜெக்ட்ல ஆன் போர்ட் ஆயிருக்காங்க. சம்யுக்தா மேனன், எஸ் ஆமா கரெக்ட். சாரி, அது விட்டு போயிடுச்சு. அந்த எஸ்ஆர்கே நியூஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முன்னாடியே ஒரு ரூமர் வந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கும் ஞாபகம். இல்ல, அதுதான் முன்னாடி bro, வந்து முன்னாடி வந்த ரூமர் வந்து கூலி படத்துக்காக வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்தது ஓகே ஓகே, ஜெயிலர் 2க்காக. ஜெயிலர் 2க்காக வந்து இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 99% இப்போ அந்த நியூஸுக்காக கன்ஃபார்ம் தான். அதனால காலைல ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எஜே சூர்யா கன்ஃபார்ம் ஆயிருக்கிறாங்கிறது சொல்லியிருந்தோம்ல. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நியூஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எஜே சூர்யா அதில் வந்து ஜெயிலர் 2 நடிக்கிறாரு. அதே மாதிரி இதுவும் கூடிய விரைவில் வந்து எல்லாரும் செய்தியாக சொல்லுவாங்க. நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க நம்புற மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 99% ஷாருக்கான் நடிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. நீங்க ஜெயிலர் 2 சொல்லிட்டீங்களா வந்து ப்ரோ? இல்லை இருங்க, யோசிச்சு பார்த்தா பாருங்க. கூலியில ஹிந்தி வந்து அமீர் கான், தெலுங்குக்கு வந்து நாகார்ஜுனா, கன்னடத்துக்கு உபேந்திரா, மலையாளத்துக்கு ஒரு பேர் என்ன சௌபின் சபீர், தமிழுக்கு ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் இருக்கிறாருங்கிறத தாண்டி சத்யராஜ் இருக்கிறாரு. எல்லா லாங்குவேஜுக்குமே சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, அது வேற விஷயம். அது போக சத்யராஜ். இப்போ வந்து ஜெயிலர் 2 அப்படியே கம்பேர் பண்ணா அப்படியே ஹிந்தியில வந்து ஷாருக்கானு, மலையாளத்தில் கன்னடத்தில் சிவராஜ்குமார், தெலுங்குல பாலையா சொல்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இது. தமிழ் அது போக வந்து கூடுதலாக வந்து எஜே சூர்யா, அவர் பேர் என்ன, இது மாதிரி பயங்கரமா 2 படமே வந்து அந்த ரெட் பில், இன்னொன்று ப்ளூ பில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இதுவா அதுவாக செலக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் பட்ஜெட்ல மிகப்பெரும் கேஸ்ட்ல வந்து அந்த இதில் வந்து பயங்கரமா உருவாகிட்டு இருக்கு நடிகர் நடிகைகள். இதில் பேக் டு பேக் வந்து பெரிய ரசிகர்கள், நம்ம தமிழ் ரசிகர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த இது கிடைக்கும் போல இருக்கு. பார்ப்போம். ஆனா பாலையா கேமியோ எல்லாம் பண்ண மாட்டாரு. ஸோ எனக்கு பாலையா கேமியோ மட்டும் நம்பிக்கை இல்லை, மற்றவங்க எல்லாம் கூட ஓகே தான். ரஜினி இல்ல ரஜினிக்காக பண்றாரு நான் கேள்விப்பட்டேன். கன்ஃபார்ம் தான். பண்ணா ஓகே தான், செம்மையா இருக்கும். பண்ணாது எங்க படம்? பண்ணாது எங்க படம்? ஏங்க புரியலையே, கேமியோ பண்ணா உங்க படமா? ஆமாங்க, நாங்க பொறுப்பெடுத்துக்குவோம். அது எங்க படமா நாங்க ப்ரொமோட் பண்ணி நாங்க பிளாக் பஸ்டர் ஆக்குவோம். சூப்பர் ப்ரோ, இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை மாதிரி தானே. நாங்க ஒரே ஒரு படம் தாங்க கேமியோ பண்ணோம். ஏங்க நான் அதை சொல்லுங்க. தக்லைஃபுக்கு முன்னாடி எஸ்டிஆர் ஃபயர் விட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதை சொல்றேன். ஓகே, இப்போ கூட தான் எஸ்டிஆருக்கு ஃபயர் விடுறேன். இல்ல, தக்லைஃபுக்கு முன்னாடி அது எஸ்டிஆர் படம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த ஃபயர், அந்த கேங் ஃபயர் சொல்றேன். தக்லைஃபுக்கு முன்னாடி எஸ்டிஆர் படம் நான் கேங்கு நான் இல்லவே இல்லை, என்னைய சேர்க்காதீங்க. ஏங்க போடுற ட்வீட் ஃபுல்லா எஸ்டிஆர் மட்டும் தான். கமல்ஹாசன் நீங்க தக்லைஃப் மென்ஷன் பண்ணி ஒரு வாட்டி போட்டு கூட நான் முழுசா பார்த்தது இல்ல. எஸ்டிஆரின் தக்லைஃப் தான் போட்டு இருந்தீங்க. எஸ்டிஆர் தக்லைஃப் அடிக்கிறாரு, ஆனா எஸ்டிஆர் தான் அந்த படத்தை கேரி பண்ணி போறாரு. எஸ்டிஆருக்கு ப்ரொமோஷன் ஓகே தான். சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட். அந்த பார்ட் 2லயே ரம்யா அந்த இவங்க எல்லாம் இருக்காங்களா? அந்த ஃபேமிலி அப்படியே இருக்கா? ஏங்க எல்லாமே இப்பயே தெரிஞ்சுக்கிட்டா என்னங்க, விடுங்க, அது வரும்போது பாத்துக்கலாங்க. அவங்க ஜெயிலர் 2ல கேட்கிறாரு அவரு.
ஜெயிலர் 2ல அந்த ஃபேமிலி அப்படியே இருக்கான்னு கேக்குறேன். ஏன்னா அவங்க யாரும் casting ஆன மாதிரியே எனக்கு இது வரைக்கும் தெரியல. இருக்காங்க ஷூட்டிங் இருக்காங்க ஸ்பாட் இந்த மாதிரியும் தெரியல. அதெல்லாம் அதான் இருக்கிறாங்க. அவங்க ஷூட்டிங் தமிழ் போறாங்கன்னு சொல்லி இருக்காங்களே. மிர்னா ரம்யா கிருஷ்ணன் ஷூட்டிங் போறான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் போஸ்டே போட்டிருந்தாங்களேங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லயே போட்டிருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் சரி, போட்டாங்களே. ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு நம்ம அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து எனக்கு 1 இயர் ஸ்பெஷல் வந்து நம்ம நிறையா சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து இன்னொன்று வேணா சொல்லுவோம். நம்ம மத்தியானம் ட்வீட் பண்ணும்போது அதில் விநாயகன் சேர்த்து, இந்த விநாயகன் செத்து போயிட்டாரு, அவர் எப்படி நடிப்பாருன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் விநாயகன் ஆல்ரெடி ஒரு நாள் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருது, அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து அவர் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதாவது ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வரும்போது அவர் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் விநாயகன். ஒரே நாள் தான் நடிச்சு கொடுத்துட்டு படத்தை ஷூட்டிங் அவரோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஆனா இது ப்ரீக்வல் தானே சொன்னாங்க. அது இப்போ ப்ரீக்வலா சீக்வலா? பரணி, அது டைகர் முத்துவேல் பாண்டியனோட முந்தைய கதையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கதைகளும் இருக்கு. 2 கதைகளுமே இருக்கு. இதுல சீக்வலும் இருக்கு, ப்ரீக்வலும் இருக்கு. ஜெயிலர் 2ங்கிற வச்சுட்டு அவங்க வந்து பாகுபலி 2 மாதிரி. அவங்களுக்கு பாகுபலி 2 மாதிரி. ஆமா, ரெண்டுமே இருக்கு. எல்லாமே தான். இதுல வந்து என்னது விஜய் சூர்யாக்கும் யோகி பாபுக்குமான காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க ஜெயிலர் 2ல. விஜய் சூர்யாக்கும் யோகி பாபுக்குமான காம்பினேஷன். அவர் வந்து எனக்கு என்ன அதான் ஒரு ஆச்சரியம். விஜய் சூர்யா வில்லன் ரோல் பண்றாரு, யோகி பாபு கூட எப்படி அவருக்கு நிறைய காம்பினேஷன் சீன் வருதுன்னு பிரகாஷ் பாய், ஒரு டவுட் நான் கேட்க ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு மறந்துட்டேன். சொல்லிருங்க. இந்த சாரி, நம்ம இந்தியன் 3 மூவி எப்போ ரிலீஸ் ஆகும், அதை பத்தி எதனா அப்டேட் இருக்கா? நேத்து தானே நான் இதே ஸ்பேஸ்ல அப்டேட் சொன்னேன் நானு. அதை விடுங்க பிரகாஷ் ப்ரோ. விநாயகன் ஆமா. கேரக்டர் அதை விடுங்க, அப்படி தள்ள முடியாதுப்பா, அதை விடுப்பா. நீ சொல் பிரகாஷ், எடுத்து முடிச்சு பாரு. இருங்க சுகுமார், நான் சொல்றேன். இப்பதான் எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபியூ வீக்ஸ் ஷூட் இருக்கு. அது கொஞ்சம் நாள்ல இது பண்ணுவாங்க. சங்கர் இப்ப இந்த எடிட்டிங் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னாங்க. அதுதான் பிரகாஷ் உங்களுக்கு bro, சுகுமார் ப்ரோ, அதை விடுங்க ப்ரோ. இப்போ எங்களுக்கு வர இல்ல, ஒரு நிமிஷம் நடுவுல ஒருத்தர் வந்து கேக்குதான்னு கேக்குறாரு. யாரு அது? ஹரிஸ். ஹரிஷ் பிரதர் கேக்குதுங்க பிரதர். அவருக்கு சொல்லி பேசி முடிச்ச அப்புறம் நம்ம பேசுவோம். மாவீரன் இப்ப சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இந்தியன் 2ல எங்களுக்கு வர வேண்டிய அடியெல்லாம் சித்தார்த் வாங்கிட்டாரு, இதுல STR வாங்கிட்டாரு. இந்தியன் 3ல இப்படி யாராவது கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு புரியல, சீரியஸா புரியல. இருங்க. தக்லீஃப்ல என்ன எஸ்டிஆர் வாங்கிட்டாரு எனக்கு புரியலையா? அவருக்கு இந்த படத்தினால எந்த ஒரு லாபமும் கிடையாது, எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அதான் ப்ரோ, அடி அவருக்கு தானே விழுந்துச்சு இந்த படத்துல. அவருக்கு விழுந்த மாதிரி ட்ரோல் பண்ணது அந்த பீச்ல. இந்த திரிசாவும் சிம்புவும் அந்த பீச்ல ஒரு டைலாக் வரல, இப்ப என்னன்னு வரும்ல, அந்த டைலாக் மட்டும் தான் ட்ரோல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு சிம்பு ரோலோ இல்ல எதுவுமே ட்ரோல் ஆகாம எனக்கு தெரியல. அந்த சிம்போட நடிப்போம். ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து நீங்க ஹை மூமெண்ட்ஸ் ஒரு 2 கம்பேர் பண்ணா அது வந்து சிம்பு மட்டும் தான் ட்ரோல் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு ட்ரோல் ஆனவே இல்லையே. அந்த அளவுக்கு ட்ரோல் ஆகலையும் கேக்குறேன். சித்தார்த் லெவலுக்கு ட்ரோல் ஆகல. படத்தை வந்து ப்ரோ கேளுங்க, தெரியல எனக்கு வந்து இந்தியன் 2ல வந்து சித்தார்த் ட்ரோல் ஆன மாதிரி இதுல ஆன மாதிரி எனக்கு தெரியல. சூரிய அந்த ஒரு படத்துல ஆளுக்கு வந்துட்டு ஒரு இதுதான், அவங்களுக்கும் அதேதான். ஒரு லாரி வருது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வருமே ப்ரோ, விமல் தேசிங் ராஜா படத்துல அந்த மீம் போட்டு. அப்ப நீ சொன்னது வந்துட்டு அடுத்த ரங்கராய சக்திவேலு ஆனதுக்கு இதுக்காக கிடையாது, இடத்துக்காக கிடையாது அப்படின்ற மாதிரி மீம் எல்லாம் போட்டு அடிச்சு தள்ளியிருந்தாங்க ப்ரோ. நல்ல வேலை, இது நான் பார்க்கல ப்ரோ. அதை விட இது வந்து சமுதாய சீர்கேடு, STR கேரக்டரேஷன் எப்படி இருக்கு, இது அவர் பண்ணிருக்க வேணான்னு வேற மாதிரி அடிச்சாங்க. எல்லா படமும். என்னதான் இருந்தாலும் சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா அளவுக்கு வருமா? அவருதாங்க அது வாய்ப்பே இல்ல. யாரா இருந்தாலுமே அடிக்கதான் செய்யறாங்க. இப்ப அது ரொம்ப பண்றாங்க. சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா வந்ததை விட அதுக்கப்புறம் அடிச்சு கூட்டின்னு போவான் பாரு, அதுதான் ஹைலைட் அந்த படத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி சித்தார்த்துக்கு அந்த பிரஸ் மீட்னால நெகட்டிவ் இருந்துச்சுலண்ணா. ஆனா இப்ப ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு. இப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்தா வருது. அவர் எப்படி தெரியுமா, திடீர்னு சித்தா அப்போ வந்து அப்படியே சாந்த சுரூபமா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி டக்கர்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துல டக்கரா சுத்தி நின்றாரு ஆளு. படம் வந்து இது பண்ணி விட்டுச்சு, அப்ப சித்தால இதுவாயிட்டாரு. அதே மாதிரி இந்தியன் 2 அப்போ வந்துட்டு ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு 3 BHK அப்போ கொஞ்சம் அப்படியே உணர்ந்து பார்த்து பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்ப 3 BHK ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படம் திரும்பியும் வந்து காலை தூக்க வேண்டியதுதான். ஏங்க இந்தியன் 3லயும் சித்ரா அரவிந்தன் இருக்காரு தானே, போராட்டம் எல்லாம் பண்ணுவாரு. டேலண்டட் ஆக்டர் தான், சொல்ல முடியாது. நல்ல டேலண்டடான ஒரு ஆக்டர் தான். கொஞ்சம் அவர் வந்து அவர் பேச்சால வந்துட்டு நிறைய ட்ரோல் ஆகுறாரு. அதுதான்
ஆனா நேத்து ஆனா எல்லாருமே அந்த இந்தியன் கிளிப் த்ரீல போட்டு இருக்காருன்னு மெச்சூர்டா அவரு பேசுறாரு, இந்தியன் த்ரீ திருந்திட்டாருன்னுலாம் ட்ரெய்லர்ல போட்டிருந்தாங்க. வருவாரு பரணி ப்ரோ. அப்படியா? அவர் தாங்க மெயின். ஆமாங்க, மெயினே அந்த அவர்தான். போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அவர் தூக்குல போடன்னு சொல்லும் போது தூக்குல போடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ட்ரெய்லர்ல. கரெக்ட். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த 3 BHK ஹிட் ஆனா பின்னாடியே இந்தியன் 3 வருது அவருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் 3 இந்தியன் 3 நெட்ஃபிளிக்ஸ்ல நல்லா வருதுன்னாங்க, இருக்கும். அதுக்கப்புறம் தியேட்டர்ல வருதுன்னாங்க. என்ன கதைன்னு தெரியல. விஷால் ப்ரோ, பிரகாஷ் இன்னும் ப்ரோ, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்தியன் 3 நல்லா இருக்கும்னு? இல்லங்க கமல் சத்தியமா இருந்தா சொல்றேன். சொல்லிருப்பாருங்க. இல்லங்க சாரா இல்ல சீரியஸா இல்ல எனக்கு ஒரு சொல்றேன். டவுட். இந்தியன் 3ல அவர் இருக்காரான்னு கேட்க கூடாது, இந்தியன் 3 ஃபர்ஸ்ட் இருக்குமான்னு கேட்கணும். சரி, அந்த டாபிக் அடுத்து வரும். ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஷாருக் கான் எப்படி ப்ரோ ஒத்துக்கிட்டாரு ஃபர்ஸ்ட்? எனக்கு அதுவே நம்ப முடியல ப்ரோ. இங்க ஒன் நேம் அவ்வளவுதான். ஓகேங்களா? இல்ல, அவர் ரன்வீர் கபூருக்கே பண்ணி அவர் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இன்னொன்னு பண்ணிருக்காருல்ல, அவரு இல்லங்க, ராவனுக்கு ஒரு ஏராம்லாம் நன்றி கடன் பண்ணிருக்காரு. இருக்குல்ல. ராவன் படம் பண்ணதுக்கு ஒரு ப்ரோ நன்றி கடன் இப்ப இருக்குல்ல, அது ரீசெண்டா கூட இல்லையா? ரன்வீர் கபூருக்கே பண்ணி கொடுத்தாருல பிரம்மாஸ்திரா. பிரம்மாஸ்திரா பண்ணிருக்காரு, ஹேராம் பண்ணிருக்காரு, நிறைய ஆனா பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பார்ட் 2ல அவர் தான் ஹீரோன்னாங்க பிரம்மால. ப்ரோ கேரக்டரே பிரம்மாஸ்திரால செத்து போச்சு ப்ரோ. 10 நிமிஷம் வருவாரு, 5 நிமிஷம் ஏங்க வருவாரு, அவங்க 5 நிமிஷம். கொஞ்ச நேரத்திலே இல்ல செத்துருவாருங்க தலைவா, அவரு. ப்ரீக்வல் இல்லங்க, ப்ரீக்வல் இருக்குன்னு தான் இன்டர்வியூல சொல்லிருக்காருங்க. என்னங்க விளையாட்டு காட்டுறீங்க எல்லாரும்? அந்த படம் நீங்க சரி ப்ரீக்வல் விடுங்க, எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? எதுவும் வரப்போறது இல்ல, அது வேற விஷயம். இல்ல பார்ட் 2 எடுக்கிறாங்க ப்ரோ, கன்ஃபார்மா வரும். ஆனா இது ராவன்ல ரஜினி பண்ணாரு இல்லையே, அதுக்கு ஒரு நன்றி கடன் இருக்குல்ல, அதான் கேட்டோன்னே வந்திருப்பாரு. ஓகே. ஆனா நான் நடந்தா சந்தோஷம் தான். ஒரு மாதிரி எல்லா சைடுமே அது வந்து ஒரு பூம் ஆச்சு. வெடிச்சிரும்ன்றீங்களா? ராவன்ல அது வந்து நிக்கல ஒரு ரோபோ, அது உண்மையிலேயே ரஜினிகாந்தா? அது ரஜினி எனக்கு ஆமா இல்லைங்க, இப்போ ஆமா வரைக்கும் ஆமா. அது அது சந்தேகம் ரஜினி இருக்கு. இல்லைங்க. இப்போ வரைக்கும் சந்தேகம் இருக்கு. இது ரஜினி இல்ல ஆனா எல்லா இல்லையா? இன்டர்வியூலயும் ரஜினி சாருக்கு நன்றின்னு ஷாருக் கான் சொல்லியிருக்காரு. அதனால நான் சொல்றேன். ப்ரோ. எந்திரன் படத்திலேயே பாதி இது டூப் தானே. அது டூப்பு தான் ப்ரோ. ஆனா இது வந்துட்டு அவரு தான் போய் பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏங்க நான் தெரியல. இப்போ ஏங்க வரைக்கும் ஜஸ்ட் அப்படிதாங்க அது நேம். நினைக்கிறேன். ஏங்க அது ஒரு மொக்க ரோல், அதுக்கு ரஜினி வேற வரணுமா? ஏங்க நீங்க வேற. ஏங்க இல்ல, அதுக்கு தான் அவர் ஃபேஸ் ஏங்க அந்த ஷாருக் தாங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அதான் கேட்டேன். இல்ல ப்ரோ, அது அவர் இல்ல. அது ஜஸ்ட் ஒரு இதுதான். இல்ல இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். கோச்சடியால ரஜினி நடிச்சிருக்காரு நீங்க நம்புனீங்கன்னா, ராவன்ல ரஜினி நடிச்சிருக்காரு. கோச்சடியால ஜீவா நடிச்சிருந்தாரு ஆ, அப்படின்னா, ராவன்ல வந்து ரஜினி நடிக்கல. இப்போ எது நீங்க ஏத்துக்கிறீங்களோ அதை ஏத்துக்கங்க. கோச்சடையன்ல யார் நடிச்சிருந்தான்னு சொல்றீங்க? ஜீவாவா? பரணி விட்டுறணும், நான் பரணி விட்டுறணும், அவ்வளவுதான். சொல்லுங்க. இல்ல விட்டுறணுங்கிற எனக்கு அதுல அதெல்லாம் விஷால் வேணாம் ப்ரோ ஏங்க வேணாம் வேணாம், விட்டுறணும் அவர் அடுத்து போ. சொல்றது லொல்லு சபால ஒரு ஜீவா இருப்பார்ல அவருங்க. இவங்க ப்ரோ நீங்க சொன்னேன்னு எல்லாரும் திட்டிக்கிட்டே கோபப்பட ஜீவாக்கு ஓடிடுவாங்க. இவங்க அந்த கேங்கு. இல்ல எனக்கு அதுதான் அந்த ஜீவா யாருன்னு தான் எனக்கு தெரியல. அதனால தான் லொல்லு கேட்டேன். சபா ஜீவா. ஆனா என்னங்க இது மேஜர் புதுசா இல்ல இருக்கு? இல்ல இது இல்ல, அவரு எனக்கு தான் இது வந்து அந்த புதுசா டூப் இருக்கு. போடுவார். சீன்ஸுக்குலாம் அவர் டூப் போடுவாரு. அததான் சொல்றாரு. இது இப்போ மோஷன் கேப்சர்ன்றதுனால நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா வந்துட்டு அந்த பிடிஎஸ்ல பார்த்தது எல்லாமே நிறைய இது அவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல அவர் உடம்பும் சரியில்லை வேற. பட் ஓகே. ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்சு படம் ராவன் ஷூட்டிங் அப்பெல்லாம் ஒரு சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். 2011 தானே. ஆமா, 2011 தீபாவளி. பசிக்க பசிக்க இருந்த காசெல்லாம் போட்டு அந்த படத்துக்கு போய் செத்தேன். 2 நல்ல படம். ஏங்க உங்க ஆளு படம் இன்னைக்கு வந்துச்சு, அதுக்கு போலியா? காலையில அதை பார்த்துட்டு மத்தியானம் 7ஆம் அறிவு முடிச்சுட்டு சரி இதுவும் நல்லா இருக்கும்பாங்க, இது ஏதோ எந்திரன் மாதிரி எடுத்திருக்காங்களான்னு என் ஃப்ரெண்டு நம்பி கூட்டிட்டு போனா. நான் மத்தியானம் சோறு திங்கிற வச்சிருந்த காசை அந்த படத்துக்கு போனேன். மனுஷன் நினைச்சு பாருங்க, பசியோட அந்த படத்தை பார்த்தேன். அந்த அன்னைக்கெல்லாம் 3 படத்தையும் ஒரே நாள்ல சரி எல்லாம் பார்த்துட்டேன். இது குபேரா புக் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நான் பண்ணிட்டேன் ப்ரோ. வணக்கம். எத்தனை மணி ஷோ? 9 9:30. மணி. எஸ். சூப்பர். இது ப்ரீமியர் ஷோ இருக்கானா? ஐயோ, டிஎன்ஏ இருக்குன்ற மாதிரி இருக்கு bro. சொல்றாரு. ஏங்க சரி ஓகே, அது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வணக்கம் நாளைக்கு. வணக்கம் பிரசாந்த் ப்ரோ. சுகுமார் ப்ரோ வணக்கம், பிரகாஷ் ப்ரோ வணக்கம், பரணி வணக்கம். வணக்கம், நன்றி வாங்க ப்ரோ. பிரதர், வாங்க. வாங்க வாங்க. பிரகாஷ் என்ன ஸ்பெஷலு? என்ன ஸ்பெஷலுங்க? ஒன்றும் இல்லை, இந்த வாரம் ரிலீஸ் நிறைய இருக்கு போல. குபேரா, டிஎன்ஏ, வாட் எவர், அண்ட் சென்னை சிட்டி இது கேங், இருக்கு போல, சென்னை சிட்டி கேங்ஸ்டர். சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அப்புறம் இவர் அமீர் கானோடது இருக்கும் போல, சித்தாரே ஜமீன் சித்தாரே பர்ரா. ஜமீன் பர். ஓகே அப்புறம் ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு. ஓகே. 28 இந்த 4 பாக்குறதுக்குள்ளேயே உசுறு போய் உசுறு வந்துடும் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. பிரசாந்த் ப்ரோ, ஒரு நாள் நீங்க 4 படம் பார்த்திருக்கீங்களா?
பாத்திருக்கேங்க. ஒரு பொங்கல் நினைக்கிறேன், காலைல போய் உட்காந்து சாயங்காலம் பாடியா வந்தானுங்க. ஏன் 4 படமே நல்லா இல்லையா? இல்ல டயர்டா இல்ல இல்ல 4 படம் நல்லாவே இருந்தாலும் செத்துறணும் பிரதர். 4 மொக்க படம் எல்லாம் தொடர்ந்து பாத்துருக்கணுங்க. அதெல்லாம் நீங்க வந்து சாயங்காலம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி வந்து நீங்க அந்த சவப்பெட்டியில பிணமா உட்காந்த அப்படி இப்படி ஏதாவது நடந்ததுன்னா அதை உயிரோடயே நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். அப்படியே சாயங்காலம் வந்தீங்கன்னா அப்படியே சும்மா கரகரங்க தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க. அப்படியே வந்து அப்படியே லைட்டா அப்படி படுத்தீங்கன்னா போதும் ப்ரோ, 12 மணி நேரம் தூங்குவீங்க ப்ரோ. இல்ல அது கரெக்ட் தான் ப்ரோ. அது ரொம்ப டயர்டா இருக்கணும். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். டமிழ் டிமிழ்ங்க. அதுவும் வந்து இப்ப எங்க ப்ரெஷ் ஷோல பார்ப்போம். ப்ரெஷ் ஷோல என்னன்னா பின்னாடிலாம் சீட்டு பிடிச்சிருவாங்க. இந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேர் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்கே உலக சட்டையா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து தலைமையிலே வச்சிருப்பானுங்க பிரசாத்ல. டிமிழ் டிமிழ்ங்க. இல்லன்னா இந்த டிடியோட பிரஸ் ஷோல உங்களை பார்த்தேன். என்னடா இங்க சைடுல உட்கார்ந்துருக்காரு, எப்படி எனக்கு ப்ரோ நான் படுத்துட்டு எல்லாம் பாத்திருக்கேன் ப்ரோ. அந்த பக்கம் நான் இந்த பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க எப்படி வேணா பாப்போம். நம்ம படுத்துக்குவேன் அந்த பக்கம். அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க. அது கால் நீட்டிக்கிட்டு உட்காந்து அவனுக்கு கூட உட்காந்து அப்படியே கிச்சு கிச்சின்ட்டு தள்ளிக்கிட்டு பாக்குறது இருக்குல்ல, அதோட ஃபன்னு ப்ரோ. இவனுக்கு பூரா இந்த பெருசுக்கு பூரா பாத்தீங்கன்னா சேர் பிடிச்சி உட்காந்துருக்கேன். பெருசுக்கு அப்புறம் சேர்ல ஒரு தடவை போய் உட்காந்தா, இது ஏன் சேர் அப்படின்னானுங்க. என்னடா சேர் என்ன ஆட்டோகிராஃப் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. சிர்ரா நீங்களே உட்காருங்கடா அப்படின்ட்டு நம்ம எதுக்கு அந்த பதயத்துக்கு போகணுங்க. முன்னாடி பிளாஸ்டிக் சேர் நிரந்தரம், ப்ளூ சேர் வந்து டெம்பரரி, பிளாஸ்டிக் சேர் நிரந்தரம்ட்டு முன்னாடி போய் உட்காந்து வச்சுக்கேன். பிளாஸ்டிக்கே ப்ளூ தானே. அந்த அந்த ப்ளூக்கு இது பரவாயில்ல. சுகுமார் ப்ரோக்கெல்லாம் பிளேஸ் இருக்காங்க. ஒரு இது எல்லாம் வருவாங்க, எல்லாம் உட்காருவோம், எல்லாம் உட்காந்து ஒரு அரட்டை அடிச்சுக்கிட்டு ப்ரோ. அது ஜாலியா இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி ஒரு செமையா இருக்கும். ஒரு மீட்ரு ஜாலியா இருக்கும். ஒரு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு நம்ம கேங் கூட உட்காந்து படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் தான் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும். இந்த பழைய முன்னாடிலாம் படம் பார்க்கும்போது திரையரங்குகளுக்கு எச்சில் துப்பாதின்னு போட்டுட்டு அடுத்த ஒரு ஸ்லைட் போடுவாங்க. முன் இருக்கையில் கால்களை நீட்டாதிருங்க. ஆனா பிரசாந்த் ப்ரோ வந்து முன்னாடி ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்கும். அந்த மேடையில காலை வச்சுட்டு தான் படமே பார்ப்பாரு. நந்தன் ஒரு பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த மேடையில காலை அப்படி நீட்டி படுத்துட்டாரு. செகண்ட் ஹாப்ல அப்படி படுத்துக்கிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். கால் இல்லாம கால் நீட்டாம பார்த்ததான் சரித்த. நான் அதுக்குதான் முன்னாடி போறதே. நல்லா நீட்டிக்கின்னு அப்படியே படுத்துக்கின்னு அப்படியே உக்காந்துட்டு ப்ளூ சட்டையை நான் அப்ப பாப்பாரு. ஒரு 1/2 மணி நேரம் மொக்க படமா இருந்தா ஹெட்ஃபோன் போட்டு அவர் பாட்டுக்கு நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஏதாவது நியூஸ் பேப்பர் இல்லை ஃபேஸ்புக்ல தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் நாம உட்காந்து மண்டையை சொரிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவனை பிடிச்சி கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் என்ன பிரசாத்ல இப்போ பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த எக்ஸிட் கேட் அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சிருப்பானுங்க. பாத்ரூம் வழியா போனா அந்த பக்கம் போயிடலாம். இந்த மொக்க படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு இந்த பக்கம் ஓடிடலாம். என்னங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 4 ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரே கேட்டு தான். நீங்க 2 வழி தான். எங்கேயும் மேலேருந்து குதிச்சு சாக தான் வேணும். அதனால எப்படி இருந்தாலும் இவங்களை பார்த்துட்டு தான் போகணும். எப்படி இருக்கு பிரதர், சூப்பர் பிரதர், அற்புதம் சூப்பர் பிரதர் அப்படின்ட்டு வந்து அந்த சீன் சூப்பர் பிரதர்னு தப்பிச்சு வரணும். ஒரு மாத்திரை ரிவ்யூ பண்ணோம்னா போட்டு கலை ஊத்துவானுங்க. என்னங்க அப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்னடா உங்க மூஞ்சி பார்த்துட்டான் என்னடா சொல்ல முடியும், மொக்கப்படம்னு சொன்னா அப்புறம் அங்கேயே போட்டு என்ன பொலப்படம்னு பொழப்பீங்க. சரி இந்த பக்கம் வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஆனா பிரசாந்த் ப்ரோ இப்போ பாக்குறப்ப நம்ம வந்து டீசெண்டாவது இல்லைங்க, அவ்வளோ ஒர்க் ஆகலங்க எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல பரணி ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கல்னா எப்படின்னா இது வந்து லீகலான சிக்கல் அப்படி இப்படி கிடையாது. என்ன ஒருத்தவங்க மூஞ்சிக்கு நேரா வந்து நீங்க வந்து எடுத்த உடனே படம் அப்பதான் முடிஞ்சிருக்கு. எடுத்த உடனே டக்குன்னு அவன் ரொம்ப ஆர்வமா வந்து கேட்பான் உங்களை, எப்படா எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்பான். அப்ப போய் நீ அவங்கள எடுத்த உடனே சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம ரிலீஸ் ஆகி ப்ரெஷ் ஷோ போறாங்கன்னு வச்சுக்கோ பரணி. ஒரு ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு 5 நாள்னா ரிசல்ட் தெரிஞ்சிடும், பாசிட்டிவா நெகட்டிவான்ட்டு. அப்போ ஒரு ப்ரெஷ் ஷோ போறாங்கன்னா பிரச்சனை இல்லை பரணி, ப்ரோ இதெல்லாம் ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்ட்டுலாம். பாவம் பரணி அவன் அப்பதான் வந்து என்னன்னா, அவன் உண்மையாலுமே என்ன எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் படம் சூப்பரா இருக்குன்னு பிலீவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த இதுல போயிட்டு நான் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பருப்பு மாதிரி போயிட்டு எனக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா அவன் பாவம் பிரதர்ஸ். அவன் காசையும் கொடுத்து அவன் காசுல இருந்து ப்ரெஷ் ஷோவே போடுறாங்க. நமக்கு டீ பண்ணு பிஸ்கட்ல இருந்து எல்லாம் அவன் காசு தான். அதையே சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டுங்க. ஒரு பேசிக் கர்ட்டசிங்க, பேசிக் டிப்ளமசி பிரதர். பேசிக்கா ஒரு நாம ஹியூமன் பீயிங் தானே பரணி. நாம என்ன பெரிய ஜட்ஜா, பெரிய அப்படி தராசு வச்சு நிக்கிறோமா இது சரி இல்லை அது சரி அப்படிங்கிற அளவுக்கு. இது பேசிக்கா ஹியூமன் டு ஹியூமன். ஓகே தலைவா, நான் முடிஞ்ச அளவுக்கு ஓகே தலைவா நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்துடுவேன். அப்புறம் பிடிக்கலன்னா இது சாரிங்க பட் இதெல்லாம் தப்பா இருந்ததுங்க அப்படிங்கிறத டைரக்டர் கிட்ட சொல்ல மாட்டேன். யாராவது அசோசியேட் இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லுவேன்.
தலைவா இதை மாத்தி பண்ணியிருக்கணும். சில சில டைம் நடிகர்கள் கோச்சுக்குவாங்க, அவருக்கு என் மேல வெஞ்சன்ஸா அப்படிங்கிற உண்மையில எனக்கு என்னையா வெஞ்சன்ஸு, படம் நல்லா இல்லையா, கொஞ்சம் மாத்தி பண்ணுங்கயா. சிலவங்களாம் ஜாலியா எடுத்துக்குவாங்க. இப்ப சிம்பு கும்பல்லாம் பார்த்து வச்சுங்களேன், கண்டுக்கவே மாட்டேங்குன்னு ஏன் மொக்கையா இருக்கா, ஓகே ரைட் ஓகே அடுத்த படம் அவ்வளவுதான். ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. சிம்பு, தனுஷ் இவங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நல்லா இல்லையா, ஓகே நல்லா இல்லை, படம் ஒர்க் அவுட் ஆகல, சொல்ல போனா அவங்களே ஃபர்ஸ்ட் கழுவி ஊத்திடுவாங்க நல்லா இல்லைன்னா. ஸோ அதனால அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சில பேர் அதை பர்சனலா எடுத்துக்குவாங்க பாத்தீங்களா. அது என்னன்னா இந்த கூட அல்லசில் இருக்கானு இல்லைங்க, இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்டு பண்ணி விட்டுருவானுங்க. ப்ரோ உங்களுக்கு எதிராக ஒரு கேங் வேலை செய்யுது ப்ரோ, அவங்க வந்து உங்களை கீழே கொண்டு வர, ஏன்னா நீ ஆமா அவர் வந்து ரஷ்ய அதிபர், நீ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அதிபர், உன்னை கீழே கொண்டு வர வந்து 4 பேர் வேலை செய்ய, எவனும் வேலை செய்ய மாட்டான். படம் சரியில்லை அவ்வளவுதான். படம் சரியா இருந்தா எல்லாருமே கொண்டாடுவாங்க பிரதர். சினிமால அப்படியெல்லாம் காண்டு வச்சுட்டுலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. 99% படம் நல்லா இருந்துருச்சுடா, பழைய பகை இதெல்லாம் மறந்துடுவாங்க, ஜாலியா கொண்டாடுவாங்க, எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பாருங்க. அது ஒரு சினிமாக்குள்ள இருக்கிறதுங்கிறது ஒரு மாதிரியான பாலிடிக்ஸ். இது என்ன எச்ச துப்புவானுங்க அப்பப்ப, அதை பூரா தொடச்சிட்டே முன்னாடி போகணும், வேற வழியே கிடையாது பாருங்க. இந்த இந்த பப்ளிக் லைஃப்ல பிரகாஷ்க்கு தெரியும். பிரகாஷ் இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த இன்ஃப்ளூயன்சர் அதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் இருக்கும். இன்னைக்கு பிரகாஷ்னால எல்லாத்தையும் அடிச்சு பேச முடியாது. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்குன்னு வந்து பிரகாஷ் பேச முடியாதுன்னு கிடையாது. யூ ஜஸ்ட் நோ தம் பர்சனலி. நம்ம நேரா ஹர்ட் பண்ணிட வேண்டாம்னு நினைப்பேன் நம்ம, அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. டைரக்டா அடிக்க வேண்டாம், அவன் மனசு வந்துடும் அப்படின்னு நினைப்போம், அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து ஒரு பெரிய அதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. விஷால் ப்ரோ சொல்லுங்க. பிரசாந்த், நான் குபேரா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு தெரியல உண்மையாலுமே என்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு அவரு டைரக்டர் வந்து ரொம்ப, அவரை வந்து நான் சும்மா அப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆளு கொஞ்சம் கிரவுண்டடா இருக்கு அப்படி. அண்ட் அது ரொம்ப முக்கியம் ஒரு டைரக்டருக்கு. அந்த டைரக்டரோட கேரக்டர்லயே அந்த படம் என்னவா இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு ஒரு பிச்சைக்காரனை பத்தி ஒருத்த கதை எடுக்கிறான்னா அது விளையாட்டு கிடையாதுங்க. அவனோட வாழ்க்கை தெரிஞ்சாதான் அப்படி எடுக்க முடியும். இல்ல பிச்சைக்காரனே வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங்கா காமிச்சிருவானுங்க, டேய் இவன் பிச்சைக்காரனாடாவன் அப்படின்ட்டு ஓடி போயிருவாங்க. அதனால ரொம்ப சிம்பிள் லைனா தான் இருக்கு. பாப்போம் பிரதர், என்ன தைரியமா, என்ன 3 மணி நேரமா பிரகாஷ் படம் ஃபர்ஸ்ட் வந்து 3.25 மணி நேரம்னாங்க. இப்போ வந்து 3 மணி நேரம் எடிட் பண்ணிட்டாங்க. கரெக்டா எக்ஸாக்டா 3 மணி நேரம் 1 நிமிஷம். 3 மணி நேரமே பெரிய கால் விஷால் ப்ரோ. அப்போ 3 மணி நேரம் இருக்குன்னா அப்ப அந்த அளவுக்கு வந்து சீன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தங்க. புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி எல்லாம் பேசுறோம், அப்புறம் போய் பார்த்தோம்னா கொடூரமா இருக்குது. ஏன் இப்ப பிரசாந்த் ப்ரோ வந்து யோசிச்சு இந்த டைம்ல அப்படி பேசுறாருன்னா, தக் லைஃப்க்கு மணிரத்னம் படுத்துனெல்லாம் எழுதினாருன்னு சொல்லிட்டாரு. ஏங்க நம்ப முடியாது பிரசாந்த் ப்ரோ அவங்களெல்லாம். சுகுமார், நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னாரு. ரொம்ப க்ளோஸ் மணி சார் சர்க்கிள் வச்சுங்களேன். விஷால் ப்ரோ மியூட் பண்றீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. நோ ப்ராப்ளம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அவர் வந்து சொன்னாரு, ஏங்க தெரியுமாங்க, என்னங்க ஏங்க மணிரத்னம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பு டப்பிங் போறப்பெல்லாம் கூட எழுதிட்டு இருந்திருக்காருங்க, பயங்கரமா உட்காந்து வெறித்தனமா எழுதுறாருங்க, ஒவ்வொரு லைனும் அவரே எழுதுறாருங்க. எனக்கு ஆஹா, பழைய மணிரத்னம் இறங்கிட்டாரா களத்துல, அட்டிச்சு தூக்க போறாரு ப்ரோ. நமக்கு என்ன ப்ரோ, ஒவ்வொரு படமும் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நம்ம சினிமா தான் சோறு போடுதுங்க நமக்கு, நம்ம ஒன்றும் பெரிய புடுங்கி கிடையாதுங்க. ஏதோ ஒரு வகையில இந்த வியூஸ் எல்லாத்துலயும் சினிமா தான் சோறு போடுதுங்க. அப்போ படம் ஜெயிச்சாதான் நாம ஜெயிப்போங்க. சினிமா செழிப்பா இருந்தாதான் நமக்கு இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க, நாம ரிவ்யூ பண்ணலாம், இல்லை அதுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணலாம். நல்லா எனக்கு என்னன்னா மணி சார் திரும்பி வந்துட்டார் அப்படின்னா செம ஹாப்பி ஆயிடுதுங்க, செம ஹாப்பி ஆயிடுது. நான் அந்த எக்ஸைட்மெண்ட்ல அதை ஷேர் பண்றேன். படத்தை போய் பார்த்தா பட்டமால் இருக்குதுங்க. என்னங்கடா டே, இதுக்குதான் இந்த பில்ட போட்டிங்களாடா அப்படின்ட்டு இருந்ததுங்க. அதை நிறைய பேர் பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க. கமல் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் பர்சனலா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அபியூஸ்னா சின்ன கொஞ்சம் நெஞ்ச அபியூஸ் இல்லைங்க, ஐயோ சொல்ல முடியாத வார்த்தைகள் அபியூஸ். பட் தட் இஸ் ஓகே பிரதர், தட் இஸ் பார்ட் ஆஃப் ரிவ்யூவிங். அது வேற வழி இல்லை, அதை கடந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அண்ட் இன்னொன்னு ப்ரோ, இப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சில பேர், டேய் உன் ரிவ்யூ நீ முடிஞ்சிருவடா அவ்வளவுதான், யுவர் கேம் ஓவர் அப்படின்னு. டேய் கேம் ஓவர்னா என்னடா ஆயிரும், லைஃப் நாளைக்கே முடிச்சிருமாடா. டேய் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 7000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், நம்பிக்கையோட நாளைக்கு வந்து ஃபேஸ் பண்றான்டா.
ரேப்பிடோ ஓட்டுற பசங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன்டா. நம்பிக்கையோட பேசுவானுங்கடா பசங்க. ஸ்விக்கி ஓட்டுற பசங்க எத்தனை பேர் சைட்ல படிச்சுக்கிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு ஸ்விக்கி ஓட்டுறாங்க தெரியுமா? நாம அவனுங்களை பாக்குறோம். ஸோ இந்த டவுன்ஃபால் பத்திலாம் மிரட்டாதீங்க யாரையும். அப்பெல்லாம் நாங்க இங்கிருந்து வந்தோன்னே உனக்கு புரியாது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் 5 ரூபாயிலிருந்து பார்த்துருக்கேன். 5 ரூபா கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ கீழே விழுந்தா ஒன்னாயிரம் மட்டும் உயிர் போயிடாது. உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம சூப்பர், அவ்வளவுதான். திரும்பி பிடிச்சி வரலாம். யுவர் கேம் இஸ் ஓவர், யுவர் எண்ட் இஸ் நியர். டேய், ஐ ஹவ் டன் சம்திங் ஃபார் யூ டு சே சம்திங். உனக்கு புரியுதா? ஐ ஹவ் டன் சம்திங், வாட் எவர் ஷிட். நான் ஒன்றும் பெரிய யோக்கியம் பயக உத்தம் அதெல்லாம் இல்லை. ஐ ஹவ் டன் சம்திங். ஐ எம் ட்ரைங் டு ஃபிக்ஸ் மை செல்ஃப். எல்லார் மாதிரியும் நானும் தவறுகள் பண்ணுவேன். ஆனா நீ சொல்றது நான் கேட்பேன். நீ நியாயமா சொன்னேன்னா, ப்ரோ இப்படி பண்றீங்க, இது சரியா இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் லிசன் டு யூ. நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், சரி பண்ணுவேன், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன், இன்னும் மேலே போவேன். கிரிட்டிசைஸ் கூட பண்ணு, பிரச்சனை இல்லை. பர்சனல் அபியூஸ் எல்லாம் பண்ணாதயா. என்னன்னு இல்லை, யாரையுமே பண்ணாத. ஏன்னா அது ஒன்ன கீழே கொண்டு போயிடும். நான் பர்சனலா அதை நான் இது பண்ணியிருக்கேன். நீ அவன் கீழே போயிடுவான் தெரியுங்களாங்க. நான் என் சொந்தக்காரில் நிறைய பேர் பார்த்துருக்கேனுங்க. உட்காந்து பேசிட்டே இருப்பான். ஏங்க நானெல்லாம் தொழில் பண்றப்ப என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போன பையனுங்க. பாத்தீங்களா இன்னைக்கு என்ன ஜம்பங்க உட்காந்துக்கிறேன். அவன் பார்த்து இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னா சும்மா உட்காந்துருப்பான். அவன் 10 கோடி வச்சிருப்பான். மேட்ரு என்னன்னா, காசு இல்லை, ஆட்டிடியூடு. கொடுத்துட்டு அவனை மோசம் பேசிட்டே இருக்கிறது, இன்னொன்று அவனை முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறது. அது இந்த சொந்தக்காரனுக்கு எப்படின்னே தெரியலைங்க. அதாவது அவனுக்கு நேச்சராகவே பார்த்தீங்கன்னா அவன் இன்னொரு சொந்தக்காரன் முடிஞ்சு போகணும்னு தான் நினைப்பானுங்க போல. என்னெல்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னானுங்க, ரிவ்யூவா இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது, அடுத்த வருஷம் அவ்வளோதான் ஒன்றும் இருக்காது அப்படின்னு. டேய், அது நிலைக்குதோன்னு நிலைக்கலையே, நாயே போய் உன் வேலையை பாரு நாயே. டே, நான் நல்லா இல்லாமல் போய் உனக்கு என்னடா ஏதோ லாபம் வருது அதுல இருந்து? நல்லா இருக்கும்னு நினைப்போம். விஷால் இருக்கா அப்படின்னா ஒரு ஆர்ஜேவா இருக்காரா, அவரு உழைக்கிறாரு. இல்ல, விஷால் உழைக்கிறாரு. விஷாலோட ஹார்ட் ஒர்க்கு, அவருக்குன்னு ஒரு பேர் வாங்குறாரு, ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு. நிச்சயமா அவர் ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? பிரகாஷ் ஜெயிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? ஜெயிக்கட்டும்டா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கட்டும். நான் அந்த ஜெயிப்பை செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு அபிஷன் ஜீவித்துக்கு முத சம்பளம் தந்தவன் நானு. அவன் என் டீம் பையன். சொன்னாங்க கேள்விப்பட்டேன். என் டீம் பையன் என் கூட தான் வருவான். என் கூட தான் வீடியோ எடுப்பான். என் கூட எஃப்ஐஆர் ஷூட்டுக்கு அவன் தான் அவங்ககிட்ட தான் கேட்பட்டே சரியா நடிக்கிறேன்னா சொல்றா, நடிக்கலன்னா சொல்றா அப்படிங்குவேன். எனக்கு செம ஹாப்பி. அவன் ஜெயிச்சதை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். அந்த கதையை தூக்கிட்டு நான் ஹீரோவா அலைஞ்சிருக்கேன் நான். எங்க இந்த பையன் செமையா எடுத்துருவானுங்க. என்கிட்ட அப்ப காசு இல்லை. நான் என்ன சொன்னேன், டே நான் 1 லட்ச ரூபா தரேன்டா, ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுறா. என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. அதனால டே ஷார்ட் ஃபிலிம் வேணா எடுறா, நீ எடுக்கிறன்னா சொல்றா, நான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ்ட்டு கொண்டு போனேன். அதே ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட், இன்னொரு ஸ்கிரிப்ட், செம்ம ஸ்கிரிப்ட்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் கொண்டு போய் அவன் உட்காந்து நரேட் பண்ண சொன்னான். யாருமே நம்பல. என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்தா இன்னைக்கு 80 கோடி ரூபா பண்ணி நிக்கிறான். அவனை சத்தியமா தெரியும், ஒவ்வொரு நாளும் தெரியும். அவங்ககிட்ட ஒரு 100 தடவை சொல்லிப்பட்டே, நீ எப்படி இருந்தாலும் டைரக்டர் ஆயிடுடா, நீ செம்ம உள்ள ஃபயர்ரா, உனக்கு எப்படியா வந்துடுடா, நீ உன்ன மாதிரி எமோஷனா அவனை மாதிரி எமோஷனா ஒருத்த கதை சொல்லவே முடியாதுங்க. அவன் கதை சொல்றதை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், படம் பார்க்கறவோட பயங்கரமா இருக்கும். பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா, கதை சொல்றப்பவே பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்குவான். ரெடி பண்ணிட்டு அவன் டைலாக் போவே பாத்தீங்கன்னா லேப்டாப் தட்டுவான். தட்டுன்னு பிஜிஎம்மோடு அப்படியே சொல்லுவான். அந்த சீன்ல அழுதாங்கன்னா அவனும் அழுவான், அப்படியே அழுவான். சிரிச்சான், அப்படியே சிரிப்பான். கோச்சிங்கண்ணா, நான் டூரிஸ்ட் ஃபேமிலி என்கிட்ட கதை சொல்றப்போ அதுல சில லாஜிக்கெல்லாம் இடிச்சுது. அந்த இலங்கையிலேருந்து வர்றதுங்கிறது, ஏன்னா இலங்கையில இருந்து வர்றதுங்கிறது ஒரு பயங்கர செக்யூரிட்டி இஷ்யூ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா, டேய் அவ்வளோ சீக்கிரம் பிரீச் பண்ணி ஒருத்தவங்க வர முடியாதுடா. ஸோ அதுக்கு அந்த லாஜிக்கை சரியா வைக்கணும்டா, வைக்கலன்னா அது ஒர்க் ஆகாதுடா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன். அதெல்லாம் கொஞ்சம் கோச்சிங்கண்ணா. ஆனா இன்னைக்கு அவனை பாக்குறப்ப நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சூப்பரா நம்ம பய ஜெயிச்சிட்டான். அதுக்குன்னு நரேஷன்ன்றது ரொம்ப அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தானே தமிழ் சினிமால. அது நரேஷன் சூப்பரா கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெஸ்ட் குவாலிஃபை இல்ல ப்ரோ. இன்னைக்கு வேற வழியே இல்ல ப்ரோ. நாம நரேஷன்ல தான் நம்ம யாருன்னே நாம அவங்களுக்கு காட்ட வேண்டியதா இருக்கு பிரதர். சிலவெல்லாம் பாத்தீங்கன்னா படுத்துட்டே நரேட் பண்ணுவோம் பிரதர். நான்லாம் ஒருத்தனை கூப்பிட்டு போயிருக்கேன் பிரதர். அவன்லாம் பாத்தீங்கன்னா
போயிட்டு உட்காந்து ஆக்டர் உட்காந்துருக்க அப்படி இருந்தாலும் உட்காந்துருக்கான், நான் நடுவில் உட்காந்துருக்கேன். உட்காந்து அப்படியே நரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். இவனை பொறுத்த வரைக்கும் கதை சொல்றதை விட இவனை எப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியுமா அது, ஆ ஐயா ஐயா அந்த காஃபி ஷாப் தான், யா டேய் கதை சொல்லு, நாயே கதை சொல்லு, அட கதை சொல்றா, அதுக்கு தாண்டா வந்திருக்கிறேன்னா நீங்க சொல்லுடா அப்படின்னா இவர் வந்து பிஆர் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு. நான் எல்லாத்தையுமே பட்டேன், நீ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ என்ன ஒண்ணு வீட்லயே உட்கார், நீ படமே எடுக்காதேங்கிற, நீ எதுக்கு கதை எடுக்கிற, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்ப நீ எல்லாமே தெரியும்னா ஒரு 1000 கோடி ரூபா வச்சிருப்ப, வீட்லயே இருந்து ஏதாவது கந்து வெட்டி கூட்டு கம்முன்னு வீட்டுல போற வேண்டியதானே. இவனுங்களை வச்சுட்டுங்க ஒரு ஒரு ஆக்டர் அவன் படம் எடுத்தானா அவன் செத்து போயிடுவான். நான் போனதுக்கு அப்புறம் சொன்னேன், அண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா, தெரியாம கூப்பிட்டு வந்துட்டேன், என்ன எனக்கு தெரியாதுண்ணே, நீங்க நடிக்கிறேன்னா என்ன ஆளை விடுங்க, நான் ஓடி போயிடுறேன். ஐயோ இவன் படம் எடுத்தான்னா நமக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுண்ணே, காது மேல போயிடுவேண்ணே டென்ஷன்ல, வேலைக்கு ஆகாதுண்ணே அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகிட்டு வச்சுங்களேன், சைடில் சாபம் விடுறது, இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் சாபம் வைக்கிறது, இதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒன் டே மை டே வில் கம் டாங்கி வில் ஷவுட் அப்படின்ட்டு வந்து இங்கிலீஷில் இருக்குது. டே நேராக பேசினாயே, ஃபோன் இருக்குல்ல, நம்பர் எழுத்து கூப்பிடு, 2 கெட்ட வார்த்தை பேசு, சண்டை போடு, முடிஞ்சது தண்ணி பஞ்சாயத்து. என்ன இன்டெரக்டாக அப்படி பேசுறது, இன்டெரக்டாக மெசேஜ் விடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டஸாக இருக்கும். அங்கே இந்த இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் ஒரே ஸ்டேட்டஸாக இருக்குது. அப்புறம் மறந்துடுவானுங்க, அடுத்ததுக்கு போயிடுவானுங்க. இவனு நீ என்ன பண்ணுவீங்க? என்ன இதில் ஒருத்தன் என்ன இதில் அல்டிமேட் என்னன்ட்டானுங்க. இப்போ விஜய் படத்தை மோசம் சொன்னா என்ன சொல்லலாம், அஜித் ஆள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நடக்காதெல்லாம் நடந்துச்சு. எப்படின்னா ஒரு யோகி பாபு படத்தை நான் நல்லா இல்லை உண்மையாலுமே, அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பேடா நடிச்சிருந்தாரு. டைலாக் எல்லாமே அந்த பின்னாடி போட்டதெல்லாம் வந்து டப்பிங்ல போட்டதெல்லாம் பேடா இருந்துச்சு. அதனால ஏன்னா யோகி பாபுன்னா அப்படி பண்றீங்க அப்படின்னு பேட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் டீம்ல ஒருத்தர் சொல்றான், இவன் சந்தான ஆளு, அதனால யோகி பாபு வந்து டவுன் தான் பண்ணுவாரு. டே இந்த ஏங்கிள் நான் யோசிக்கவே இல்லையாடா. டே சந்தானால ஏடா, சந்தானம் என்னடா, நானும் சந்தானம் என்ன பார்ட்னர்ஸா, பிசினஸ் பார்ட்னர்ஸா? ஏடா ஏடா மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? ரொம்ப பேடா யோகி பாபு நடிச்சிருந்தாரு அந்த படம். அதனால அது பேடா இருக்குன்னு சொன்னேன். அங்க போயிட்டானுங்க. அதனால இது நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் பிரதர், நடிகர் பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்தேன். ஒரு 70% ஆஃப் நடிகர்கள் என்னன்னா அவங்கள புகழ்ச்சியா பேசுற வரைக்கும் நீங்க வந்து தங்கம். நீங்க கொஞ்சம் ஆப்போசிட் பேசி உண்மைக்கு உண்மை பேசிட்டீங்கன்னா அவன் யார் தெரியுமா, எந்த ஆள் தெரியுமா சார் சார் அப்படின்னு பக்கத்துல உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் ஒருத்தன் இந்த இதுல பரட்டை பத்த வச்சுட்டு அந்த மாதிரியே ஒருத்தன் உட்காந்துருப்பானுங்க. எவனா ஒருத்தன் பத்த வைக்கிறதா வேலை அவனுக்கு. ஸோ இது ப்ரோ அதான் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, வாழ்ற வாழ்க்கை ரொம்ப இவ்வளோண்டு சின்னதுங்க. உனக்கு இருக்கிற அதே மனசாட்சி, உனக்கு இருக்கிற அதே ரியலைசேஷன் எனக்கு இருக்கு. அண்ட் யாராவது சிரிக்கிறது அண்ட் யார் ஸ்பீக்கருங்க இவ்வளவு சவுண்ட் வருது? சவுண்ட் எஃபெக்டா? அந்த ஐகான் எஃபெக்ட் ப்ரோ. ஓகே ஓகே. அதனால எவனோ ஒருத்தன் லொல்லு சபா சிரிப்பு எஃபெக்ட் போடுறானுங்க. அது லொல்லு சபா சிரிப்புன்னு தான் நினைக்கிறேன். டே போதுடா டே. அதனால என்னன்னா, இப்ப நீ பண்ற தப்புகள்லாம் நானும் பண்ணுவேன். நான் ஒன்றும் பெரிய லாடு கிடையாது, அப்படியே கரெக்டாவே வாழ்றதுக்கெல்லாம். பட் திருத்திக்குவோம், அப்பப்போ சரி பண்ணி அடுத்தது கோர்ஸ் கரெக்ட் பண்ணி முன்னாடி போயிட்டே இருப்போம். அண்ட் எனக்கெல்லாம் 100% ரியலைசேஷன் என்னன்னா, இந்த கெரியர்லாம் நாளைக்கு காலையிலே காணாம போகும் அப்படிங்கிறது எனக்கு 100% தெரிஞ்சுதான் இதுக்குள்ள இருக்கேன். இதெல்லாம் நிலை கிடையாது. இதெல்லாம் இதுல வந்து இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் பணம் மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படி வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் தெரியாது. ஒரு நைட் இதெல்லாம் இல்லாம போகலாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னா, நம்ம வந்த இடம் அது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தாத்தா எல்லாம் வந்து பரம்பரை சொத்து கொடுத்து தம்பி போய் தொழில் பண்ணலாம் சொல்ல. ட்ரிபிள்கேன் பிக் ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி கந்தஞ்சாவடியில் ஆரம்பித்தோம். கந்தஞ்சாவடியில் ஆரம்பிக்கும் போது கையில் இருந்த மொத்த பணமே 50 ரூபா தான் 2003. அவ்வளோதான். ஸோ ஒரு வேளை 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு வேளை திருவான்மியூர் நடந்து போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்ச காலங்கள்லாம் உண்டு. ஸோ
அது கொஞ்சம் ஒரு மாதிரி கோக்கு மக்காக்கான ஃப்ளாஷ்பேக்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ நோ வாட் டஃப் இஸ். சோத்துக்கு இல்லாமல் 2 நாள் 2.5 நாள் உட்காந்து வேற வழியே இல்லாமல் ஈரத்துண்டை கட்டினா, நல்ல துண்டை நனைச்சு கட்டினா அந்த பசி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும், நிஜமாலுமே தெரியும். அதனால பானை மாதிரி இருக்கேன், தின்னுட்டு தூங்குறான்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் தெரியும், அதுவும் தெரியும். கஷ்டம் வந்தால் ஏற்றுக்க வேண்டியதான், முன்னாடி போக வேண்டியதான். இப்போ நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னா? இங்கே எத்தனை பேர், நீங்கள் எவ்வளோ பேர் 15,000 ரூபாய்க்கு உயிரை கொடுத்து வேலை செய்கிறீங்க யோசிங்க. இந்த கேட்டிருக்கிற எவ்வளோ பேர் 15-20,000 ரூபாய்க்கு ஒரு மாசமே உயிர் போகுது உங்களுக்கு. அதனால எனக்கு என்னங்க குறைஞ்சு போயிடுறேன்? அப்படி இல்லைன்னா இருந்துட்டு போறேன். இந்த மாதிரி கோடி பேர் அப்படிதான் இருப்பான். ஒரு 5,000 ரூபாய் வீட்டுக்கு வாடகைக்கு போவோம், அங்கிருந்து ஆரம்பிப்போம், திருப்பி வேலை செய்வோம், மேலே வருவோம், அவ்வளவுதான். ஸோ யாரையும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஒருத்தர் மேலே வர்றான்னா செலிப்ரேட் பண்ணுங்க தயவுசெய்து. எல்லாருமே நோபடி இஸ் பர்ஃபெக்ட்யா. இந்த இர்ஃபான் அவன்லாம் பாவையா. சரி, அவன் வந்து யோக்கியன்னு சொல்ல, அவன் தவறுகள் செஞ்சிருக்கான். அதுக்கு இந்த தினம் காலில் எந்திரிச்சு அவனை அடிக்கிறதெல்லாம் பாவையா. கிவ் ஹிம் another சான்ஸ், அவ்வளோதான். கிவ் ஹிம் another சான்ஸ். அவன் சரி பண்ணிக்குவான். அவனை சரி பண்ணி அடுத்தது போவான். இர்ஃபான் இல்லை, எல்லா யூடியூபருமே சொல்கிறேன் நான். எல்லாம் உங்களை மாதிரி வந்தவங்க தான். பணம் கரெக்ட் பண்ணும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். எவனை கரெக்ட் பண்ணல சொல்லு? உன்னை கரெக்ட் பண்ணலையா? நீ 10,000 ரூபா சம்பாரிச்சதுக்கும் நீ 50,000 ரூபா சம்பாதிக்கிறப்போ உன் கேரக்டர் மாறி தான் ஆயிருக்கும், கொஞ்சமாவது மாறி இருக்கும். ஏன்னா அது பணத்தோட ஹேபிட்டே அதுதான், அது குணமே அதுதான். 100ல் ஒரு 5 பேர் மாறாமல் இருப்பான். அண்ட் தென் ஹி வில் ரியலைஸ். ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, பணம் கிடையாது, பணம் ஒரு மேட்டரும் கிடையாது, வேலை செய்யணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவான். ஸோ அதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். பட் 100% கிழிச்செறிங்க. நாங்களாம் தப்பு செய்யும்போது மனசாட்சியே பார்க்காதீங்க, அதெல்லாம் கிழிச்செறிங்க, காது மேலேயே அப்புங்க. அப்போதான் நாங்கள் எங்களோட நான் எல்லாம் உங்களோட கிரிட்டிசிசம் எல்லாம் படிப்பேன். நான் படிச்சுட்டு ஓகே ஆமாம்ல, கரெக்டில், ரைட், சரி பண்ணிக்குவோம், அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் மேட்ரு, இவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அண்ட் சேகர்ல வந்திருக்காரு, சேகர் எஸ்டிஆர் வந்திருக்காரு. இப்ப என்ன பண்ற? நேரம் பேச மாட்டாரு சேகரா. பிரசாந்த் ப்ரோ வந்தா பேசுவான். பேசுவான். சேகர் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல பாட்டு நிக்கிறான் பாருங்க, கூலிங் கிளாஸ் போட்டு எப்படி நிக்கிறான் பாருங்க, போஸே பயங்கரமா இருக்கு பாருங்க. அடி சைட்ல அடி பாட்டு அடி சைடா நிக்கிறான். குட்டி சிம்னு சொல்றாங்க ப்ரோ. குட்டி எஸ்டிஆர்ன்றாங்க. ஏங்க எஸ்டிஆரே வந்தாங்க, என்ன குட்டி எஸ்டிஆர்? என்ன நீங்க சேகர் யோசிப்பா, டே வந்ததுக்கு சிறப்பா தரமா ஒண்ணு செய்றீங்கடா நீங்க. ஏதோ இருக்கீங்கன்ட்டு உள்ள வந்தேன், வாங்கிட்டேன், இங்க அடிச்சா வாங்கிட்டேன். கஞ்சா கருப்பு டிவி ஓனர் கிட்ட கேளு, பருத்தி பேர் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க பாத்தீங்களாண்ணா? சேகர் ஆனா குட்டி எஸ்டான்னு சொல்றாங்க, குட்டி பிரசாந்த் வரல, தமிழன் தமிழன். உங்களுக்கு சேகர் எஸ்டி இருக்குன்னா உங்களுக்கு தமிழன். இது வந்து இதெல்லாம் வாழ்க்கையில நினைக்காதுங்க. என்ன மாதிரியே ஒருத்தன் டிபி வச்சு என்ன மாதிரியே குரல்ல பேசுறதெல்லாம் நான் கனவுலையும் நினைக்கலைங்க. நான் மத்தியான நேரத்துல பேசுவோம்னா சில டைம் நான் உங்க வாய்ஸ்ல போன்ல பேசிருக்கோம்ல, அப்படியே நீங்க எப்படி பேசுவீங்களா சில டைம்ல, அதெல்லாம் விட தலைவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதே மாதிரி இடத்துல வருவாரு. அதெல்லாம் ஒரு ஃபன் தானா, அது ஜாலியா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இல்ல தலைவா, அது நான் வந்து பெரிய ஒரு அங்கீகாரமா பாக்குறேன் தலைவா. ஒருத்த வந்து என்னை யோசிச்சு என் குரல்ல பேசி ஒரு கேரக்டரா மாறுறான்னா அதெல்லாம் வந்து நாம என்ன கனவுலயே நினைச்சேன் தலைவா. அப்ப ஏன் தலைவா அவனை திட்டுறீங்க? பாவம் தலைவா. சுகுமார் ப்ரோ திட்டுறதெல்லாம் இல்ல ப்ரோ, அவனை கலாய்க்க ப்ரோ. அவன் கூட இருந்தானா அவனை செம்மையா கலாய்க்கலாம், எங்க ஓடி போயிருவான் அவன். சுகுமார் ப்ரோ ஐயா அப்படி எல்லாம் நீங்க இருந்தா ஒரே டைம்ல வரமாட்டான் முன்னாடி வந்து. அதுக்குதான் நான் வந்தான்னா ஜாலியா அவனை கலாய்க்கலான்னு பாக்குறேன், மாட்ட மாட்டான் அவன். நான் என்ன பண்ணிட்டோம்? அது எப்படின்னா உங்க முன்னாடி எப்படி நிக்கிறது அப்படின்னு அம்மாவாசை அப்படின்ற மாதிரி நிக்கிறான். ஆனா ஏன் கேட்பாரு, நான் மதியானம் கேட்பேன், ஏன் தலை நீங்க இருக்கும் போது ஓடிடுறீங்க அப்படின்னு கேட்பேன். தலை இருக்கும் போது வாழை ஆடக்கூடாது அப்படின்னு பேசுவாரு. இப்படிதான் பேசுவாரு, வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது தலை, அவ்வளவுதான். ஓ ப்ரோ இல்ல ஃபன் ப்ரோ, சீரியஸா
ப்ரோ அல்ட்ரா ஃபன் அவர் ப்ரோ. போயிட்டு எல்லாம் எப்படி சொல்றது என்டிகே ஸ்பேஸ்லாம் போய் ஒம்பளுத்து வந்துருவார் ப்ரோ. சில டைம்ல உங்கன்னு நினைச்சிருவாங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கன்னு. ப்ரோ அன்னைக்கு வந்து என்டிகே ஸ்பேஸ்ல ப்ரோ போய் ஒம்பளுத்து இத வந்துட்டாரு. பண்ணிருக்கானுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 11 மணிக்கு காலைல ப்ரோ எந்திரிக்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு 10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் சரகடிப்பேன் ப்ரோ. நான் சொல்றது 2015-16 நைட்டு வந்து செம பீர்னு நினைக்கிறேன். படுத்து தூங்கியாச்சு. தூங்கிட்டு எந்திரிக்கிறோம் 10 மணிக்கு நான் எழுப்புறானுங்க. டே எந்திரா பெரிய பிரச்சனைடா. என்னடா அப்படின்னா குஷ்பு கேஸ் கொடுக்க போறாங்கடா அப்படின்னு. குஷ்பு கேஸ் கொடுக்க போறதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? உன் மேலதான்டா கேஸ் கொடுக்க போறாங்கன்னு. என்னடா என் மேல எதுக்குடா குஷ்பு கேஸ் கொடுக்க போகுது அப்படின்னா, இவனுக்கு இந்த ஃபேக் ஐடியில போய் அந்த அம்மா கூட்ட நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு செம சண்டை போட்டிருக்கானுங்க. என்னமோ சண்டை போட்டு அந்த அம்மா செம கடுப்பாயிட்டாங்க. காலைல கமிஷன் போறேன்னு உட்காந்து இருக்கிறாங்க. ஏன்னா டேய், ஏன்னா அப்போ வந்து இந்த வெரிஃபைடு வேற இல்லையா, எல்லாம் நம்மள மாதிரியே இருப்பாங்க. இட் இஸ் பிரசாந்த், தட் இஸ் பிரசாந்த், திஸ் இஸ் பிரசாந்த், தட் இஸ் என்னென்னமோ பிரசாந்த்ல இருப்பானுங்க. ஒரு 25-30 ஃபேக் ஐடி. அப்பப்போ எஸ்வி சேகர் சார் கூட போய் சண்டையை இழுத்துருக்கானுங்க. அவரு கூட்டிருப்பாரு. என்ன ஏன்பா நான்லாம் உனக்கு என்னப்பா பண்ணேன்? ஏன்பா என்ன வந்து அசிஷமா திட்டுறேன்? சார் நான் எங்க சார் திட்டினேன் அப்படின்னா, இல்ல கால் பண்ணி திட்டுறேன் என்னைய அப்படின்ட்டு. என் குரல் இல்ல, என்னோட நம்பர் போற மாதிரி டிஸ்பிளே நம்பர் ஒன்று வச்சு திட்டிருக்கானுங்க. ஹலோ, நம்ம கேஸ் கேக்குதா? கேக்குது தெளிவா கேக்குது. கேக்குது ப்ரோ. இல்ல அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கொடுமை. அதாவது ப்ரோ எப்படின்னா, சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் நம்ம ஹேட்டர் தான் என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு சாஃப்ட்வேருங்க. அதுல எப்படின்னா, நீங்க கால் அடிச்சீங்கன்னா உள்ள வர்ற நம்பர் வேற, ஆனா டிஸ்பிளேல என் நம்பர் எந்த நம்பர் வேணா போட்டுக்கலாம். என் நம்பர் போட்டு ப்ரோ எவனோ ஹிந்து முன்னணி நிர்வாகியே எவனோ ஒருத்தன் ப்ரோ மேட்டுப்பாளையத்துல அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவன் வந்து டெரரான ஆளாம். என்னங்க மாறுகால் வாங்காம விட மாட்டான் அந்த மாதிரி ஆளாம். அவனை கூப்பிட்டு என்னமோ ஆப்போசிட் அவனை வந்து பாத்தீங்கன்னா வெற்ற அளவுக்கு பேசி அவனுக்கு அடியாளுகளை கூப்பிடுறாங்க ப்ரோ. ஏன்னா வந்து எங்கன்னா அப்பதான் விஆர் மால்ல சப்வேலையோ அதுலயோ ஒரு ஐஸ்கிரீமோ என்னமோ ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பிரதர். கூப்பிடுறாங்க. எங்க இருக்கப்பா அப்படின்ற. எங்க இருக்கிறேன்? விஆர் மால்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், நீ சாப்பிட்றியா வா அப்படிங்கிற. அப்ப சொல்றானுங்க அவனுங்க, தம்பி உனக்கு வந்து இன்னைக்கு தான் கடைசி நாள், நாளைக்கு காலையில் நீ தாண்டுறது கஷ்டம் அப்படின்னு. டேய் என்னடா சொல்றீங்க? நான் என்னடா பண்ணேன்? ஐஸ்கிரீம் தின்ட்டுருக்கானா பார்த்தா எவனோ ஒரு இந்து முன்னணி நிர்வாகி கூட போய் உனக்கு பம்பளுத்து வச்சிருக்கானுங்க ப்ரோ. அப்புறம் எவனையோ கூப்பிட்டு உட்காந்து நண்பர்களை கூப்பிட்டு அங்க கூப்பிட்டு பேச சொல்லி, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்க என்னென்ன பண்ணுவானுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப லேட்டஸ்டாங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் பாக்ஸ் ஏதோ அனுப்பிச்சிருக்கான். பில்லி சூனியம் எல்லாம் பண்ணி ஏதோ அனுப்பிச்சிருக்கான் பிரதர். உள்ள ஒரு மாதிரி நானு, ஆனா என்ன செருப்பால் அடிக்கணும் பிரதர். நானு ஸ்வீட் பாக்ஸ் நினைச்சிட்டேன். ஏங்க பண்ணி அவரு சோகத்தை புலம்பிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து அதுல வந்து என்டர்டைன்மெண்ட் கேக்குது. அதையும் வீடியோ எடுத்து போடுங்கன்னு பாருங்க. டிபி முத்துவா மாத்த பாக்குறீங்களா? ஏங்க அவன் என்ன பண்ணிருக்கான்னா, நீங்க வெளியில ரேப்பர் எல்லாம் போட்டு உள்ள ஏதோ செம்பு கம்பி மாதிரி தான் வச்சிருந்தான் பிரதர். வச்சிருந்தா உள்ள ஏதோ நகங்கிக பூனை நகமெல்லாம் வச்சிருந்தானா என்னன்னு தெரியல. எனக்கு என்னன்னா டைனி மினி பாம் மாதிரி தான் வச்சு மூஞ்சி உள்ள கொண்டு போய் டிமில்ரிச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால அது பாம் வைக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது வந்து ஆந்த்ராக்ஸ் மாதிரி ஏதாவது வைரஸ் கீரை சொல்ல வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடுவோம் நாம. அதனால எடுத்து தூக்கி அந்த பக்கம் அப்படியே குப்பை தொட்டியில் போட்டு நான் அவன் எவன்னு போய் தேடுறது பிரதர். நாம நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? இது நான் சொல்றதெல்லாம் சும்மா நான் சொல்றதெல்லாம் ஒரு 2% அவ்வளவுதான். என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆனா இப்போ ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமலாம் அட்ரஸ் இது அனுப்ப முடியுமா என்ன பிரதர்? ஃப்ரம்ங்கிறது போட்டிருக்கான் பிரதர். அவன் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதார் இருக்கு பாருனே? ஆதார் கார்டா வாங்குறான் அனுப்புற இடத்துல. நிறைய கொரியர் வந்து இந்த அனாமத்து கொரியர் எல்லாம் இருக்குல்ல, சின்ன கொரியர் சர்வீஸ் எல்லாம், உங்க ப்ரூஃப் எதுவுமே கேட்க மாட்டான் பாருனே. தாராளமா நீங்க என்னென்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே நாட்டுல தானே 1000 கோடி 2000 கோடி ஊழல் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. ஒரு எப்படி பண்றானுங்க எல்லாம் பர்ஃபெக்ட்னா இப்ப ஊழலே நடக்கூடாது இல்ல? அதெல்லாம் கிடையாது. அனுப்பிச்சா பாருனே. நான் அந்த பாக்ஸ் இன்னும் அந்த பக்கம் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். எங்காவது நல்லதுதான். இல்ல நான் என்னன்னா திறக்கவே இல்லை. நல்லதோ கெட்டதோ அதுக்குள்ள தங்கமே இருந்தாலும் இருந்திருக்கும், யாருக்கு தெரியும். ஆனா திறந்துக்கு இருந்து நம்ம நேரம் கண்டிப்பா தங்கமெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏதாவது பேடா இருந்து அது எங்காவது லைஃபை பாதிச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு. ஐயோ நிறைய நடக்கும் நண்பா. இப்ப கம்மி நண்பா, இப்ப நடக்கிறதெல்லாம் கம்மி நண்பா. ஆனா அந்த 5 years பேக் செம்மையா இருக்கும்ண்ணா. அந்த ட்விட்டர்ல ஐயோ அந்த ப்ளூ டிக் வரது மாதிரிலாம் அப்பெல்லாம் செம்மையா இருக்கும். அம்மா, தினமும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி பாப்பா மாதிரி டப்பா கட்டி விளையாடுவானுங்க. ஆனா நீங்க ஸ்பேஸ் வந்தப்ப நீங்க போய் எல்லா ஸ்பேஸ்லயும் மாட்டிக்கீங்க. அப்பதான் நீங்க போதைய போட்டுருவீங்க, எவனா உம்பள்பான். அப்பெல்லாம் செம்மையா அதெல்லாம் அல்டிமேட் பீரியட். அதெல்லாம் சரக்க போட்டுதான் போறதுங்க, வாங்கினாங்க மொத்தம் அப்படின்ட்டு போறதுங்க. போய் எவனா உங்களை டேக் பண்ணி கூப்பிட சொல்லுவீங்க, எவன்டா கூப்பிட்டது அப்படி மாதிரி. இந்த வடிவேல் சொல்லலாம் பஸ்ல அண்ணன் இருக்கும் ப்ரோ. ப்ரோ யூ ஷுட் பி யுவர் செல்ஃப் பிரதர். நான் என்னன்னா ப்ரோ இங்க இந்த பெர்ஃபெக்டா நடிக்கிறானுங்கள பிரதர், அவனுக்கு எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும் பிரதர். டேய் நீ அப்படி கிடையாதாடா அப்படின்ட்டு. நாம இம்பெர்ஃபெக்ட், அவ்வளவுதான். நான் பயங்கர கெட்டவன்லாம் கிடையாது. ஐ எம் இம்பெர்ஃபெக்ட், தட்ஸ் ஓகே, ஐ அக்ரி. எங்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் பப்ளிக்காவே எல்லாத்துக்குமே தெரியும். நான் போய் எங்கேயும் மறைக்கிறதெல்லாம் கிடையாது. இங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் என்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே தெரியும். அது அப்படி இருந்துட்டா பெஸ்ட் பிரதர். சும்மா ஒரு முகத்தை இங்க காட்டிட்டு இன்னொரு முகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு. பிரகாஷுக்கு தெரியும் நான் நேரா பார்த்தாலும் இதே தான், வேற ஒரு ஆள் கிடையாது. அப்படி வேற அப்படி பேசுறது அதெல்லாம் கிடையாது. இப்படியே தான் பேசுவேன், இப்படியே தான் ஃபன் பண்ணுவோம். கௌதம் மதனா கூப்பிடுவாரு போன்ல. அவரு ஒரு நாள் கூப்பிட்டாரு. ஒரு நாள் அப்பதான் பிரீமியர் போறேன். தலைவன் வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் போதகையா இருந்த அந்த டைம் அது. தலைவர் குண்டூஸ் என்ன மாதிரி இருந்த டைம். அப்போ தலைவர் குண்டூஸா இருந்த டைம் அது, சரியா? அப்போ கூப்பிடுவாரு, அப்பப்போ கூப்பிடுவாரு. அப்படியே கூப்பிடுறாரு. ஒரு நாள் ஆமா, ஒரு நாள் காலில் இருக்கும் தலைவா, அப்பதாங்க குளிக்கிறேன். ஒரு இளவுக்கு போகணும் அப்படின்ட்டு குளிக்கிறேங்க. எங்க ஊர்ல, சொந்த ஊர்ல குளிச்சுட்டு இருக்கிறேங்க. குளிச்சுட்டு இருக்கிறப்ப கூப்பிட்டாரு பிரதர். குளிக்கிறப்ப பாதியில பேசினேன், கட் பண்ணிட்டுங்களா அப்படின்னா. கட் பண்ண நடக்கிறது வேற அப்படின்னு. அப்படி ஓகே தலைவா அப்படின்ட்டு அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போட்டு துணியை மாத்தினேன். துணியை மாத்தி ஏறி உக்காந்தாச்சு. ஏறி உக்காந்து கார்ல உக்காந்தாச்சு. அம்மா, நான் அப்பா முன்னாடி, அம்மா வந்து பின்னாடி உட்காந்தாச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் இவரு பேசிட்டே இருக்காரு. எப்படின்னா எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தான் பேசுறேன். அப்படி டே பிரசாந்த், அப்புறம் நான் சொல்றேன் பாரு என்ன தலைவா, சொல்லு தலைவா. அப்ப ஏதோ ஒரு கதை ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. த பேரலல் யூனிவர்ஸ், என்னமோ எத்தனையோ சிம்பு சொன்னாரு, என்னமோ சொன்னாரு. நான் என்ன இத்தனை சிம்பு, ஆஹா என்னடா ஒரு சிம்புவே நடிக்கிறதுக்கு, என்னடா இத்தனை சிம்பு எங்க நடிக்கிறதுக்கு வராங்கன்னு. நீ சொல்லு தலைவான்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சரி என்ன நம்ம கூட ஒருத்த மதிச்சு பேசுறேன், என்ன அந்த மனுஷன் கட் பண்ண முடியுமா, ரைட்ரா அப்படின்ட்டு உட்காந்து அப்படியே பேசுறேன். தலைவர் வந்து அப்படியே ஏதோ நரேஷனோ என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ இன்னும் ரிவ்யூ பண்ற மயிராட்டு இருக்குது அப்படின்ட்டு ஏதோ சொல்றாரு. ஏதோ லென்த்தா இருக்குது, அதெல்லாம் ஷார்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காரு. 2 கிலோமீட்டர்ல வந்து ஒரு பிக்கப். யாருன்னா எங்க ஆத்தா, எங்க அப்பாவோட சொந்தக்கார ஆத்தாவன். இளவுக்கு போறப்போ ஸோ அங்க வந்து அந்த ஆத்தா சொந்தக்காரத்து மண்டையை போட்டார். ஸோ அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இது, சரிங்களா? இந்த ஆத்தா இங்கிருந்து பில்டப், இங்கிருந்து பில்டிங்லேயே இருக்குது. ஏதோ பழசுகள்ல பின்னாடி உட்காந்துன்னு ஐயோ போயிட்டாங்கன்னு ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஆரம்பிக்குது. பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஊருக்கு வந்தியா அப்படின்ட்டு இருக்குது. அந்த பக்கம் ஆத்தா பின்னாண்டி, இதுல தலைவர் முன்னாண்டி பிரசாந்த் அப்படிங்கிறது. நான் ஒரு 20 நிமிஷம் 2 பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேன். என்னால முடியல. பின்னாடி திரும்பினேன், ஏன்னா இவரை திட்ட முடியாது. இவர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மைக்க இவரை சொன்னோம்னு வச்சுங்களேன் எனக்கு காண்டாயிடுவாரு. மைக்க மியூட்ல போட்டு திரும்பினேன். கிளவி நீ மட்டும் இனிமேல் அழுத இங்கே உன்னை இறக்கி விட்டு போயிடுவேன். நானே சூறக்காண்டில் இருக்கிறேன். இந்த வண்டி வேற ஓட்டணும், நைட்டு வேற நிறைய பேர் பிக்கப் ட்ராப் பண்ணி காலெல்லாம் வலி. காலையில் எங்கள் அப்பா 7 மணிக்கே கிளம்பி சொல்லிட்டாரு சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு. இந்த கிளவி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த பின்னாடி சீட்ல இந்த அணில் குட்டி மாதிரி கரெக்டாக தலையை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வலது காதுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு ஓலம் போட்டா நான் என்னதான் பண்ணுவேன் நான். அப்புறம் எங்கள் அம்மாவும் அத்தை கொஞ்சம் கம்முன்னு தான் அத்தை, அவன் ஏதோ யாரு கூட நடிகர் கூட பேசிட்டு இருக்கிற அத்தை, நீ பின்னாடி கொண்டு இப்படி ஊன்னா அவன் தான் என்ன பேசுவான் அப்படின்ட்டு. இளவுக்கு போய் இளவு முடிஞ்சு
சாப்பிட்டு திரும்பி வர வரைக்கும் பேசணும் தலைவன் கூட. இது வரைக்கும் என்ன பேசணும் அப்புறம் ஒரு தடவை ப்ரெஷ்ஷும் இருக்கும். ப்ரெஷ்ஷும் அப்பதான் போறான். போய் அப்படியே போய் காரை நிறுத்துறப்போ ஹலோ எப்படி இருக்க அப்படின்னா, நான்ட்டு ஹலோ யாருங்க, ஏதோ நம்பர்ல இருந்து வந்துருச்சு, புது நம்பர், எனக்கு தெரியல இவருன்னு அப்படின்னு. ஊத்தா யாருங்க அப்படின்ட்டு. ஊத்தா தமிழ்நாட்டிலேயே என்ன யாருன்னு கேட்ட ஒரே ஆள் நீதான் அப்படின்னாரு. ஆஹா ஆஹா தலைவா ஐயா அப்படின்ட்டு, நீங்க சொல்லுங்க தலைவா அப்படின்ற. தலைவா ப்ரிவியூ தலைவா ப்ரிவியூ அது மயிராது ஓத்தா உட்காரு நான் பேசுறேன் நீ கேக்குறேன்னாரு. ரைட் ப்ரிவியூ கேன்சல். வந்து நானுங்க பசங்க டே நீங்க போங்கடா, படமெல்லாம் நீ பார்க்க முடியாது, நாளைக்கு கிளைக்கு பாத்துக்கிறேன், தலைவன் கூப்பிட்றா, போனை வச்சா நான் கொண்டுருவேன்டா. ஆனா அதே பார்ட்டி தான் ஆஃபீஸ்லாம் போடுறப்போ ஆளா கூப்பிட்டுட்டு டேய் நான் வந்து கம்ப்யூட்டர்ல செட் பண்ணி தரவா, நல்ல மூட்ல இருந்தா அப்படின்னா அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தனை வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாது. நான் வரவாடா, வந்து உனக்குலாம் செட் பண்ணி தரேன், உனக்கு தெரியாது ஸ்டுடியோலாம் எப்படி பண்றதுன்னு, நான் வர்றேன், உனக்கு வந்து கம்ப்யூட்டர் 2-3 வாங்கிட்டு வரட்டா. ஒரு நாள் திடீர்னு கூப்பிடு, அப்படி கூப்பிட்டு டே வா காலையில வந்து நடக்கலாம் வா அப்படிங்க. அப்படி நீ அந்த மாதிரி ஒருத்தன், நீ உண்மையா சொல்றேன், ஹீஸ் இம்பர்ஃபெக்ட். எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் சிம்புன்னா, நான் என்னையே அவர்கிட்ட பார்ப்பேன். நான் இஸ் இம்பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, ஆனா 100% ஃபேக் கிடையாது. 100% 1% கூட ஃபேக் கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சிம்பு கிட்ட ரொம்ப பிடிச்சது அதான். அந்த ஸ்டேஜ்ல அந்த இடத்துல உள்ளவங்க யாருமே உங்கள்ட்ட அது அவ்வளவு பேசினது யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ. யாருமே நீங்க ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் தனுஷ் பிரதர் கிட்ட பேசுவேன், எப்பயாவது பேசுவேன், அண்ணா எப்படி இருக்கீங்க என்னண்ணா அப்படின்னு பேசுவேன், சூப்பர்ப்பா என்னப்பா அப்படி பேசுவாரு. அதோட அதுக்கு நான் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ல அவர் அளவாதான் பேசுவார். ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் பேசியிருப்பேன். மாறன் ஷூட்டிங் போனப்போ நல்லா பேசினாரு, ஜாலியா உட்காந்து பேசணும், நிறைய பேசணும். ஆனா அவர்லாம் கொஞ்சம் ரிசர்வ்டு. அவர் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். சிம்பு அப்படி கிடையாது, நீங்க யாரு வேணா போய் அப்ரோச் பண்ணலாம், எல்லாத்துக்கூடயும் ஜாலியா பேசுவோம். அப்படி 5 இயர்ஸ் முன்னாடி சென்னை வந்தேன், அப்ப இவரை பார்த்தேன், ப்ளூ செட் மாறேன். ஆனா நான் சிம்ம ஃபேன் தான் அப்படின்னு. தம்பி இப்ப தலைவன் தம்பி பேசினாப்ல, பேசிட்டு தான் வச்சேன். ஆமாமா, அண்ணன் கூட ரெகுலரா பேசுவோம். அப்படி அவருக்கு வந்து என்னன்னா ப்ரோ, அந்த பேசிக் ஈகோ எல்லாம் கிடையாது ப்ரோ சிம்புக்கு. அதாவது வந்து என்னன்னா, நான் இவ்வளவு பெரிய ஆளு அதனால அவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் பேசிக்கா ஹியூமனா மதிப்பு. அப்படி அது அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அப்படிதான் பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவார். எல்லாரும் யாரு ஆஃபீஸ் போனாலும் சரி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி இன்னைக்கு ஆட்டோல போயிட்டு ஆட்டோல தான் வருவார். அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு அது பண்ண வேண்டியது இல்லை. ஆளுக்கு 2 ரோல்ஸ் ரைஸ் வச்சுட்டு போயிட்டு வரலாம், யாரும் கேட்கவும் போறது இல்லை. பட் அது பண்ண மாட்டாங்க. அதுதான் சிம்பு இன்னைக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. எனக்கெல்லாம் எங்க வீட்டு சொத்தெல்லாம் 1 ரூபா வேணாண்டா, இந்த வீடு வந்து அப்பா ரொம்ப பார்த்து கட்டணும், ஸோ அந்த வீடு எனக்கு கொடுத்தாங்கனாலே போதும், அவ்வளவுதான். காசுக்கும் ஆசைப்படுற ஆள் கிடையாது சிம்பு. காசு வேணும், சொத்து வேணும், ஸ்டேட்டஸ் வேணும் அப்படி ஆசைப்படுற ஆளும் கிடையாது. அதான் கோச்சுக்குவோம் ஒரு நாள்லாம். அப்பெல்லாம் கோச்சுப்பேன், என்ன தலைவா சும்மா 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு அது எப்படி உருப்பிடு அப்படின்ட்டு, வருஷத்துக்கு 3 படம் நடி அப்படின்ட்டு. அது சிம்பு, அதான் சொல்றேன், சிம்பு படம் எனக்கு தக் லைஃப் எல்லாம் உண்மையா சொல்ல போனா டிசப்பாயின்மெண்ட் தாங்க, டு பி ஆனஸ்ட். ஏன்னா அது என்ன எல்லாம் தெரிஞ்சனாலே ஒரு மைனஸ் அதுவா இருக்கும். இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. இவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா, நீங்க கமல் சார் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், இவங்களோட பிரச்சனையும் பிளஸ் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து கமாண்ட் ஒரு டைரக்டரேட் இருந்ததுன்னா தே வில் லிட்டரலி சப்மிட், எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. நீங்க இப்போ ஒரு மணி சார் இல்ல ஒரு மிஷ்கின் இல்ல வந்து ஒரு அந்த ரேஞ்சில் சந்தீப் ரெட்டி வாங்க இப்படிலாம் இருக்காங்கன்னா தே வில் லிட்டரலி சப்மிட். லோகேஷ் கிட்ட அப்படிதான் கமல் சார், ஹி லிட்டரலி சப்மிட்டட் ஹிம்செல்ஃப்ங்க. சேம் வித் சிம்புங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா சிம்பு உங்ககிட்ட கேள்வியே கேட்க மாட்டார். நீங்க வாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவருக்கு தெரியும் என்ன ஷாட் எங்க வச்சா எப்படி வரும்னு எல்லாம் தெரியும். பட் இஃப் யூ ஆர் ஹாஃப் பேக்டு அங்கதான் பிரச்சனை. இது வந்து சிம்பு கமல் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பெரிய நடிகர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா டைரக்டருக்கு டைரக்ஷன் பண்ண தெரியாதப்ப நடிகர் டைரக்டர் ஆயிடுவாங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது நடக்கிறதா.
ஸோ டைரக்டர் வந்து கமாண்ட் இருக்கும்போது நீங்கள் ஆக்ட்ரஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தக் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணதே டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அது அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கேரக்டருங்க. எனக்கு கெட்டப்லேருந்தே ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த லாங் ஹேர்லாம் இருக்குல்ல, அதில் நீங்கள் வேற வேற மாதிரி வெரைட்டி பண்ணியிருக்கலாம் அவர் தான். இப்போ நம்ம இது பாருங்க, வெந்து தணிந்தது காடு பாருங்க, அதில் எவ்வளோ சின்ன சின்ன நியூவான்சஸ், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக காமிச்சிருப்பாரு கௌதம். ஓகே, அதில் அதோட இஷ்யூஸ் இருந்தது தான். ஆனால் நீங்கள் சிம்புவை போர்ட்ரே பண்ண விதம் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பு பண்ணுவார், என்ன வேணால் பண்ணுவார். நாம தான் டிமாண்ட் பண்ணணும். ஒரு ஆக்டர் வந்து நானா பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஸ்டேச்சரில் இருக்கிறாலும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு தக் லைஃப்லாம் அவரோட கேரக்டர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சீரியஸாக. எனக்கு தெரிஞ்சு அஸ்வந்த் அதை கரெக்டா ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிரதர், நான் அஸ்வந்தோட பேசிட்டு தான் இருக்கேன். நான் அப்பப்போ பேசுவேன். அஸ்வந்த் என்னன்னா, அகைன் ஹி நோஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவோட இன்னைக்கு இருக்கிற உலக ட்ரெண்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டருங்க. நாம எப்படி கழுவி ஊற்றுவோம், எங்க ஆக்சுவலா ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது, எப்படி ஒரு விஷயம் வைரல் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் தெரியலன்னு வச்சுங்களேன், ஒரு 200 கோடி ரூபா படம் கொடுக்க முடியாது பிரதர். கிட்டத்தட்ட 170 கோடி ரூபா பிரதர் கலெக்ஷனு டிராகனு. நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இல்லைங்க, பிரதீப் தான் வைல்டு பெட் பிரதர். அது அவ்வளவு. ஆனா நல்லா பாருங்க, அஸ்வத் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில இருந்தே சூப்பர் கான்பிடென்ட்டா இருப்பார். இவனு எல்லாருமே வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டா ஹோமம் நடத்திட்டு இருந்தானுங்க. இவன் ரொம்ப திமிரா பேசுறான், அதனால தோத்துறணும். ஏன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவனா இருந்தாலும் தோக்கணும், தோத்துட்டா சந்தோஷம், ஏன்னா நானும் தோத்துட்டு இருக்கிறேன், அதனால நீயும் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கான்பிடென்ட்டா இருந்தாரு. அந்த படமும் அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுச்சு. ஸோ அந்த எக்ஸிகியூஷன் அண்ட் ஹீ ட்ரூலி லவ்ஸ் சிம்பு. ட்ரூலி எனக்கு என்கிட்ட சொன்னார், ஏங்க அவர் சிரிச்சா எப்படி இருக்குங்க, ஏங்க அவர் சிரிக்கிறது எவனுமே காட்ட மாட்டானுங்க, கடுப்பா இருக்குங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹி பர்சனலி லைக் சிம்பு. அப்போ நிச்சயமா அவர் படம் எடுக்கும்போது அவரோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வெளியில் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி புதுசா காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிம்புவெல்லாம் எப்படி காமிக்கலாங்க, ஏங்க எப்படி எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. விண்ணை தாண்டி வருவாய் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த விண்ணை தாண்டி வருவாய் ஃப்ரேம் எல்லாம் இன்னைக்கு அடிச்சுக்கிறதுக்கும் ஃப்ரேம் இல்லைங்க. அப்படி இருப்பாருங்க மனுஷன். அப்படி யூத்னா அப்படி யூத்து. நீங்க அதை விடுங்க, தொட்டி ஜெயா பாருங்க. தொட்டி ஜெயாப்ப எனக்கு தெரிஞ்சு சிம்புக்கு வயசு வெறும் 25 நினைக்கிறேன். 25, 23 சம்திங். அதாவது இன்னைக்கு இருக்கிற ரகட் பாய்ஸ் படத்துக்கான முன்னோடி தொட்டி ஜெயா. அப்படி ஒருத்தன் வந்து அந்த வயசுல ஒருத்தன் படம் பண்ணவே முடியாது. ஆனா ஹலோ கேக்குதா? கேக்குது. நடுவில் மட்டும் சின்ன கேப் விழுந்துருச்சு. யா இல்ல அதான். ஸோ சிம்பு வந்து ஹீ கேன் ஃபிட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். டைரக்டர் கரெக்டா யூஸ் பண்ணும். அது அவரோட பிரச்சனை இல்லை, அது டைரக்டரோட பிரச்சனை. ஐ ஹோப் அது நடந்துரும் பிரதர். இப்போ வெற்றிமாறன் கூட தான் நேற்று இந்த பிக்சர்லாம் பார்த்தேன், வெற்றிமாறன் நெல்சன்லாம். அதெல்லாம் பார்க்கறக்கே எக்ஸைட்டிங்கா இருக்குங்க. வெற்றிமாறன் படத்துல சிம்புங்கிறப்ப யோசிக்கவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஐ ஹோப் அதெல்லாம் இந்த அதிர்ச்சிகள் திடீர்னு நடக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டக்குன்னு ஒரே 10 நாள்ல மாறிடுச்சுன்னா. என்ன ப்ரோ திடீர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காம்போ இப்ப எப்ப சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு காம்போ திடீர்னு சேர்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல ப்ரோ, நடந்துரும் சான்ஸ் எல்லாம் வாடிவாசல் ஒரு லைன் அப் பயங்கரமா வச்சிருந்தாரு வெற்றிமாறன். திடீர்னு எக்ஸலண்ட் வரும். இல்ல வெற்றிமாறன் சாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு படங்கள் சீக்கிரமா முடிக்கணும் பிரதர். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில படமெல்லாம் 150 நாளா எடுத்தா ப்ரொடியூசர் அவ்வளவுதான் பிரதர், உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும் பிரதர். அதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும். வாடிவாசல் தெரில, நான் உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா அப்டேட் கேட்டு சொல்றேன். ஏன்னா சில பேர் டிராப்பு கிப்புங்கிறீங்க, எனக்கு சரியா தெரில உண்மையாலுமே. நான் அஃபிஷியலா நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டே சொல்றேன். ஸோ அதான். அண்ட் தேங்க்யூ பிரகாஷ், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சுகுமார் ப்ரோ தேங்க்யூ, பரணி தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். விஷால் தேங்க்யூ ப்ரோ, சேகர் தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ ஸ்பீக். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் பிரதர். வாங்க வச்சுக்கிறோம். கண்டிப்பா நண்பா. தேங்க்யூ நண்பா. செம்ம ஜாலியா பேசினாரு, சூப்பரா இருந்துச்சு. அவர்கிட்ட போன்ல ஒரு விஷயம் வச்சு நடக்கிறதே வேற. என்ன ஒரு விஷயம், நான் பிரசாந்த் கிட்ட ஒரு
ஒரு இது எடுத்த நாட்டு எடுத்தாருன்னா அதை அப்படியே பின்னி படல் அப்படியே அப்படி இப்படி போய் இப்படி வந்து அப்படி ஒரு ஃப்ளோல போறாரு, போயின்னே இருக்காரு பத்தியா. அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும், பேசுறதுக்கெல்லாம் ஃப்ளோ கட் ஆகாம. ப்ரோ டக்குனு நடுவுல இர்ஃபான் எல்லாம் எடுத்துட்டு வந்தார் ப்ரோ. இர்ஃபான் ஏன் அடிக்கிறீங்க? இர்ஃபான் ஏன் அடிக்கிறீங்க? ஏங்க என் தலைவன் எப்படி பேசிருக்கான் போன் பண்ணி, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல ப்ரோ. இப்பா போனை வச்சு அவ்வளவுதான்டா அவனுக்கு அப்படின்னாலே ஜாலியா போச்சு. அவரும் நம்மள மாதிரி எல்லாரும் அவர் மனுஷன் தானே பேசிட்டே ப்ரோ. இருந்தாருன்னு எல்லாரும் அமைதியா இருக்கோமா? இல்ல அப்படி அமைதியாடுறோம். அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே, எல்லாருமே தான் வந்துட்டு பேசுவாங்க விஷால். அந்த மாடுலேஷனோட பேசினார்ல, எனக்கு செம இல்ல சிரிப்பு. யாருமே தான். இப்ப நீ கூட ஒரு மாடுலேஷன்ல பேசுற ஓடு அப்படின்றல, உங்க இன்டர்வியூ பார்த்து உங்க மாடுலேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்ப தெரியுதுல. எல்லாருக்கும் ஒரு மாடுலேஷன் இருக்கு. அது வந்து அந்த மாடுலேஷன்ல இப்ப ஏன் நம்ம எல்லாம் பேட் வேர்ட்ஸே பேச மாட்டோமா? எல்லாரும் பேசுவாங்க, அவரும் மனுஷன் தானே. அது வந்து அது ஒரு நார்மலான ஒரு வெளிப்பாடு தான். இல்ல சாரி, நான் பேசுறது இல்ல. சரி வேணா விடுங்க, சும்மா சொன்னேன், எதுவும் சொல்லாதீங்க. மெர்சி ஃபார் நன்னு பிரகாஷ் நான் முடிச்சுட்டாரான், அவர்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இன்னொரு 2 நிமிஷம் இருக்கு. நல்லாதான் ப்ரோ இருந்துச்சு. ஆனா என்ன ப்ரோ, ஜான்விக்கு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. இந்த ஸ்டோரி வேர்ல்டு எல்லாமே அப்படியே இருக்கு. கொரியன்ல இருந்தா மத்தவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கொரியன்ஸ் இன்ஸ்பயர் ஆகி இதை எடுத்திருக்கானுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸா அப்படியே இருந்துச்சா ப்ரோ? ஆமா ப்ரோ, ஸ்டோரி வேர்ல்டு பில்டப், அவன் யார் தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ். அதுல ஜான்விக்ல கன் நிறைய யூஸ் பண்ணுவாரு, இதுல கன்னே கிடையாது. அதான் வந்து டிஃபரன்ஸ். இது ஃபுல்லா ஸ்டண்ட், கத்தி, நைஃப், அந்த ஒரு இதுல ஒரு ஆனா ஒரு பேட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பானே இரும்புல, அந்த ஃபைட் சூப்பரா இருந்துச்சுண்ணே. அதுதான் அடிக்கிறது. நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், 7 எபிசோடு பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது முதல் எபிசோடு வந்து நிறைய சொன்ன மாதிரி அந்த ஒரு பையன் வருவான், அவன் ஃபைட் ஒன்று நடக்கும், சின்ன பசங்களோட ஃபைட் நடக்கும். அவன் வந்து செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அடுத்த சேனல் டப்புன்னு முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இப்படி முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நமக்கு மெயின் ஹீரோவே அதுக்கப்புறம் தான் வராருங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவர் மாவீரன் சொன்ன மாதிரி தான். நானே அதுக்கு தான் வந்து ஜான்விக் கதாபாத்திரத்தோட கேரக்டரோட வந்து ஒத்து போகுது அப்படின்னு போடுறேன் ரிவ்யூல. கிட்டத்தட்ட அப்படிதான். கொரியன்ல எல்லாமே அப்படிதான் போட்டிருப்பாங்க. கொரியன்ல நீங்க காஸ்டியூமே அதுதான் அவங்களுக்கு. நீங்க கேங்ஸ்டர் படங்கள் எந்த சீரிஸ் பார்த்தாலும் சரி, நார்மல் பார்த்தாலும் சரி, போலீஸ் பார்த்தாலும் சரி, எல்லாருமே அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா மாவீரன் ஒரு வாரம் சொன்னாருப்பாங்க, எப்பவுமே பெரும்பாலும் புது ஸ்கிரிப்ட், புது ஜானர், புதுசான ஒரு ஐடியா ஏதாவது வருது அப்படின்னா எல்லாமே கொரியால இருந்து தான் எல்லாமே வந்து திருடுவாங்க, உருவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா முதல்ல வந்து இவங்க வந்து ரெகுலரான டெம்ப்ளேட் எடுத்துருக்காங்க. அந்த ரெகுலர் டெம்ப்ளேட்ல ஏற்கனவே ஜான்விக்ல வந்த அந்த டெம்ப்ளேட், அதாவது ஒரு புது கதைன்னு எதுவும் கிடையாது, அரியணைக்கானது. ஆனா இதுல பழி வாங்குறதுன்னு சொல்லி அதுல வர்றதோட ஒரு பெரிய இடத்து பையன், அந்த பையனை எப்படி ஹீரோ போட போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல. இது வந்து ஜான்விக்கோட நாட்டு தான். இது மாதிரி நமக்கு நிறைய கதை வந்திருக்கு. இந்த அரியணைக்கான கதை, இந்த அரியணைக்கு ஆசைப்படுற வாரிசுகள், அந்த அரியணைக்கு சம்பந்தமில்லா ஆட்களுக்கு வாரிசா போறது, அதை தடுக்கிறது, அதுல கொலை நடக்குது, அந்த கொலைக்காக பழி வாங்குறது, அந்த பழிவாங்கல்ல நடக்கிற ஒரு வன்முறைகள், ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்சிகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. அது பழக்கமான கதை தான். ஆனா நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்க விதங்கிறது நல்லா இருந்துச்சு, உண்மையான நல்லா இருந்துச்சு. நம்ம பார்த்து பழகினதுனால அந்த ஆக்டிங்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து அண்ணன் தம்பி 2 கேரக்டருமே செம்மையா இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஒரு 6 எபிசோடுக்கு சண்டை போடுற அண்ணன், அந்த சண்டை போடுறாருல, அவரை விட அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபர்ஸ்ட் சண்டை போடுற அந்த தம்பியோட ஃபைட் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப நல்லா ஒரு இதா இருந்துச்சு. எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ விசால் சொன்ன மாதிரி அவர் பெரிய ஒரு பேட் மாதிரி இரும்பு பேட் ஒன்று வச்சிருப்பாரு. அதுல வர ஃபைட்லாம் வந்து எனக்கு வந்து ஓல்டு பாய் ஞாபகம் போச்சு. அந்த ஒரு பில்டிங் எல்லாம் நமக்கு இந்த ஒரு சிங்கிள் பில்டிங்ல அவ்வளோ பேர் கூட்டத்தை எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓல்டு பாய் தான் ஃபர்ஸ்டே ஞாபகம் வரும். அது இந்த ஓல்டு பாய் சீக்வன்ஸ். அப்புறமேட்டு வந்து இப்போ அதே இன்ஸ்பிரேஷன் வச்சு நிறையா வந்துருச்சு. நமக்கு கடைசியாக அனிமல் கூட வந்துச்சு உங்களுக்கு ஹிந்தியில். அது மாதிரி நிறையா வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி ஆக்ஷன் காட்சிகள் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காம படத்தை பார்த்துக்குது. அந்த சீரிஸ் முழுசாக பார்க்க வைக்குது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து 7 எபிசோடுமே விரும்பி தான் பார்த்தேன். கிளைமேக்ஸ் எப்படி சொல்றது, 6வது எபிசோடு சொல்லலாம். 6வது எபிசோடு நல்லா இருந்துச்சு. ரொம்ப
7வது எபிசோடு எப்பவும் போல நீங்க எல்லா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசியில கொஞ்சம் ரொம்ப இதா தான் முடிச்சிருப்பாங்க. ரெகுலர் டெம்ப்ளேட்ல அப்படியே முடிச்சிருப்பாங்க. எல்லாமே நமக்கு பிரெடிக்டபிளா இருக்கும். அதாவது அடுத்து வரப்போற எல்லாமே நமக்கு ஒரு சில சீரிஸ்ல வந்து இதான் நடக்க போகுதுன்னு தெளிவா தெரியும். அப்படிதான் இருந்துச்சு. 6வது எபிசோடு முடிவும், 7வது எபிசோடு ஆரம்பமும். 7வது எபிசோடு ஃபுல்லாவே அந்த முக்கியமா வந்து ஒரு இந்த என்கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்துற ஒரு 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 கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டரோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம இது வரைக்கும் ஒரு 100 படங்கள்லயாச்சும் பார்த்துருப்போம் அந்த சீக்வன்ஸை. அது அப்படியே இருந்துச்சு அது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆக்ஷன் சீன்ஸ் வந்து நம்மள வந்து முழுக்க முழுக்க பார்க்க வைக்குது, ரசிக்க வைக்குது. நல்லா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் போர் அடிக்காம பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து மொக்க அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. என்ன அந்த ஒரு ஒரு 2 எபிசோட்ல ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தனால நமக்கு வேணா ஸ்லோவா போகுது அப்படின்னு இருக்கலாம். ஏன் அப்படி ஸ்லோவா போகுதுன்னா எல்லாமே நம்ம வந்து ஒரு 100 படங்கள்ல பார்த்துட்டோம் அப்படிங்கறனால மட்டும்தான். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கறவங்க பாருங்க, பார்க்காதவங்க பாருங்க. ஓகே. ஆக்சுவலா அந்த 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் அந்த வாரம் வருது. அதுக்கு முன்னாடி 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல. 28 டேஸ் லேட்டர், 28 வீக்ஸ் லேட்டர்னு சொல்லி. யாராவது அதை பார்த்துருக்கீங்களா? இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரில. பட் 28 லேட்டர்ஸ் வந்து தேர்ஸ்டே நைட்டு வந்து பெய்ட் ப்ரீமியர் ஷோ இருக்கு. ஃப்ரைடே வந்து நார்மலாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த 2 படத்தையும் நாளைக்கு நான் பார்த்தேன்னா, இல்லை இன்னைக்கு நைட்டு ஒரு படம் நாளைக்கு ஒரு படம் பார்த்தேன்னா, மேபி இந்த படம் தேர்ஸ்டே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நல்ல டேரக்டர், சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். எனக்கு இந்த ஜாம்பி படம் கொஞ்சம் பிடிக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் தமிழ்லயும் வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், அமேசான் ப்ரைமில் ரெண்ட்டில் இருக்குது. இங்கே இந்தியாவில் இல்லை, யூஎஸில். பட் ஆனால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 ஆடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. லாஸ்ட் வீக்கும் ஏதோ ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஹெச்டி அந்த விஓடிக்கு வரதுக்கு முன்னாடி 2 days பிஃபோர் லீக் ஆச்சு. இந்த படமுமே வரதுக்கு 2 days பிஃபோர் லீக் ஆயிடுச்சு விஓடிக்கு வரதுக்கு முன்னாடி. அதுதான் எப்படின்னு தெரில. அதே மாதிரி ஓகே, சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு விக்ரம் கேரியரே காலி பண்ண படம் வந்து 20 வருஷம் ஆச்சு. அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? 20 வருஷமா? என்ன படம்? காசியா? இல்ல, அன்னியன். அன்னியன் எப்படிங்க காலி பண்ணுச்சுன்றீங்களா? ஏங்க அதுக்கப்புறம் தான் கெட்ட படம். பிரகாஷ் ப்ரோ பேசுறதெல்லாம் இப்ப பரணி ப்ரோ கவனிக்கிறதே இல்லை போல. வாயிரும் ப்ரோ, கோர்த்துட்டு போவாதீங்க ப்ரோ. அவர் எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு, அந்நியனாலதான் அவருக்கு இதே ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேல அதிகமாயிடுச்சு. நான் எப்பயுமே வந்து பெருசா வந்து கவனிக்க மாட்டேன்ல. நான் சீக்கிரமா எல்லாத்தையும் மறந்துடுவேன். அதனாலயே நம்ம தான் கொஞ்சம் அப்பப்போ சந்தோஷமா இருக்கேன் போல. ஓகே ஓகே ஓகே. அன்னியன்னா பேசுங்க. வணக்கம். ஏங்க பாத்தீங்களா நடுவில் இப்ப கரெக்ட் பண்ற ஒரு டைலாக போட்டாருன்னு. இப்படி எல்லாம் டைலாக போட்டுதான் ஈஸியா கரெக்ட் பண்ணிடுறாரு. யாரோ வணக்கம் சொன்ன மாதிரி. டீ கடையா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த சவுக்கு சங்கர் என்ன உங்களை வந்து ப்ரொஃபஸர்னு சொல்லி ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு. எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவரே உங்களை இது பண்றாருன்னு சொல்லி, உங்க போட்டோ எடுத்து போட்டிருக்காருன்னு சொல்லி. எனக்கு கான்டெக்ட்லாம் தெரியல. பட் சும்மா டிஎல்ல வந்துச்சு. சரி நீங்க வந்திருக்கீங்களே கேட்போமேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல ஒன்றும் இல்லை, அது சும்மா அது ஒரு பொலிட்டிக்கல் ட்வீட்டு. அது தேவையில்லாம சர்ச்சை ஆயிடுச்சு. இல்லை நீங்க இந்த இது பேசிட்டு இருந்தீங்களே அந்நியன், அதான் சரி. அதை பத்தி நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அவர் கரெக்டா சொன்னாரு, விக்ரமுடைய கேரியரவே வந்து இதாக்குன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த தூளும் சாமியும் ஒரே வருஷம் கிட்டத்தட்ட வந்து பயங்கர பீக்ல இருக்கு மார்க்கெட்டு. அந்த டயத்துல வந்து கமிட் ஆகுறாரு. கமிட் ஆனதுக்கு அப்புறம் அருள் படம் மட்டும் வருது, ஹரியோட படம். அந்த கேப்ல ஒரு 1.5 வருஷம் அதுல இருந்துட்டு ஒரு இதோட வந்தவருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ஒரு சின்ன படமும் பண்ணாரு மஜா. ஆனா அவருக்கு வந்து அந்த அந்த பெரிய படம் தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு போய் ஒரு 4-5 படம் அதுக்கடுத்து பீமா, கந்தசாமி,
அப்படின்னு வரிசையா இதாயிடுச்சு. அவர் அப்படியே வந்து அந்த சாமி அந்த மாதிரி படமே கொஞ்சம் நடிச்சிருந்தாரா கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆயிருப்பாருன்னு கூட தோணும். அதான் சொல்லலாம்னு நினைச்சேன், அதான் ஸ்பீக்கர் கேட்டேன். நல்லா வந்துட்டு இருந்த ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரே வருஷத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் தூள், சாமி இந்த மாதிரி